الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومريم ابنة عمران التي أحصنت فرجها ونفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இன்றைக்கு இரண்டாவது நாளாக திருமணம், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல நேற்றைய தினம் குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அதில் ஒரு மிக முக்கியமான கருத்து தான் இஸ்லாத்தில் குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு இபாதத்து. குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு வணக்க வழிபாடு. அது ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். அதுல கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நன்மைக்குரிய நேரம். அது ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் அல்ல. அது ஒரு என்ஜாய்மெண்ட் அல்ல. அது ஒரு ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். குடும்ப வாழ்க்கை, அதாவது செக்ஷுவல் லைஃப், இதுவும் இபாதத்து. இதுவும் ஒரு இபாதத். எனவே குடும்ப வாழ்க்கையை இபாதத்தாக பார்க்கிற மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதுல முழு ப்ராசஸும். அதனால இது பள்ளியில இபாதத்து செய்வது, ஹஜ்ஜிக்கு போய்த்து ஹஜ்ஜி செய்வது போல திருமணம் என்பதும் நிக்காஹ் என்பதும் ஃபேமிலி லைஃப் என்பதும் ஒரு ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் என்றது முதலாவது தலையில் எடுத்துக்கோங்க. இப்ப வர்ஷிப் என்று வந்தா எங்களோட விருப்பத்துக்கு செய்யலாம். வர்ஷிப் என்று வந்தா எங்களோட விருப்பத்துக்கு செய்யலாம். அதுக்கு ஒரு கைட்லைன் உண்டு, அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப இன்றைக்கு நாங்க அந்த ஃபாலோவத்தை ஆரம்பிக்க போறோம். இன்னைக்கு அதைத்தான் நாங்க ஆரம்பிக்க போறோம். இதுல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விடயமும் குர்ஆன் ஹதீஸுடைய நிழல்ல பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்ல போறேன். பொதுவாக எங்கள்கிட்ட சில விஷயம் இருக்குது. எவ்விடத்துல ஊண்டி பிடிக்கணுமோ அவ்விடத்துல ஊண்டி பிடிக்க மாட்டோம். எவ்விடத்துல சாஃப்டா இருக்கணுமோ அவ்விடத்துல கடினமாயிப்போம். உதாரணமாக, உங்கள்ட்ட ஒருத்தர் கடன் கேட்டு வந்தாரு. உங்கள்ட்ட ஒருத்தர் கடன் கேட்டு வந்தார். நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹார்ட் ஆயிக்கணும். கடன் டீல் ஆரம்பிச்சக்குள்ள வெரி ஹார்ட். என்னத்துக்கு? எப்ப தருவீங்க? நீங்க மௌத்தா போன யார்ட்ட நான் கேட்கணும்? நீங்க தர இல்லட்டு நான் ரிகவரி பண்றதுக்கு என்ன வழி? கணக்கு மோகேஜ் எடுத்தாங்கோ. இது 100% குர்ஆன் உள்ளதா? நீங்க ஒரு கடன் கொடுக்கக்குள்ள, கடன் வாங்கக்குள்ள நீங்க இந்த டீலிங் நடக்கணும். நோ யுவர் கஸ்டமர். நோ யுவர் கஸ்டமர். அது பேங்க்ல மட்டுமல்ல, இன்னைக்கு பேங்க் பிராக்டிஸ் பண்றது 100% குர்ஆன். அது எனக்கு இவர் நல்லா தெரியும் 10 வருஷத்துக்கு முன்னால. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னால கொடுக்கல் வாங்கல் இவர் மிச்ச நல்லம். ஆனா இன்றைக்கு எப்படி தெரியா? 10 வருஷத்துக்கு முந்தி எடுத்த அந்த சர்வேரை வச்சு இன்றைக்கு டீல் பண்ணேதா? ஆனா கடன் கொடுக்கக்குள்ள ஹார்ட் ஆயிக்கணும். கடனை ரிகவரி பண்ணக்குள்ள வெரி சாஃப்ட் ஆயிக்கணும். நாங்க நேர் மாத்த வேணா. கடன் கொடுக்கக்குள்ள வெரி சாஃப்ட். உங்களுக்கு இல்லாத யாருக்கு? எனக்கு உங்களுக்கு விடையில் எழுத்துண்டா எடுத்துக்கொண்டு போங்க.
எனக்கு இருந்தா என்ன, உங்கள்கிட்ட இருந்தா என்ன, அப்படிதான் சொல்லிக் கொடுப்பாரு. திருப்பி வாங்க போக்குள்ள சில வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் காதல கேட்கலாது. இது தந்த சொந்த பணத்தால தனக்கு சூனியம் செஞ்சு கொண்ட கதை. இது எந்த பணத்தால? சொந்த பணத்தால சூனியம். அதே மாதிரிதான் கல்யாணமும். கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு டைம் எடுப்பாங்க. எதுக்கு? வலிமா கொடுக்கிறதுக்கு. எதுக்கு? நிக்காக கன்ஃபார்ம் பண்றதுக்கு பண்ணி போட்டு 3 மாசம் 4 மாசம் சம்டைம் 2 இயர்ஸ் எடுப்பாங்க. கேர்ள் படிக்கிறா, இஸ்தடி பண்றாரு. கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணி எத்தனை அடிச்சு சொல்லுவோம்? அந்த ப்ராசஸ் எத்தனை நாள்? சிலாக்கள் சொல்லுவாங்க அசருக்கு போனோம், மகரிபுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். Just we took about the 3 hours. No. Impossible. And the process at least or 3 months. Give us a time. Give us a time. நாங்க மஷூரா செய்யணும். எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒண்டிக்குது. நான் எனக்கும் சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், within the family திருமணம் என்பது, நிக்காஹ் என்பது, கல்யாணம் என்பது இன்ஃபார்ம் பண்ற மேட்டர் அல்ல, அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய மேட்டர். விளைஞ்ச விஷயம் உங்களுக்கு. இன்னைக்கு நாங்க எங்க வித்தின் த ஃபேமிலி உள்ளுக்கு இன்ஃபார்ம் தான் பண்றது. கல்யாணம் பேசி முடிச்சா யாருக்கு சொல்ற? சொந்த தம்பிக்கு, சொந்த நானுக்கு அப்படித்தான் இன்ஃபார்ம் பண்றது. ராங் கான்செப்ட். ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ண வாங்க, ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்க. You might need a 3 months time. I got a proposal. உங்களோட வியூ என்ன, உங்களோட வியூ என்ன, உங்களோட வியூ என்ன? Take all of them with you. எல்லாரும் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட. ஒரு திருமணம் என்பது உங்களோட குடும்பத்தை சேர்க்கிற ஒரு ப்ராடக்டா மாறணும். திருமணம் என்பது உங்களோட குடும்பத்தை சேர்க்கிற ப்ராடக்டா மாறணும். பிரதர்ஹுட டெவலப் பண்ற ப்ராடக்ட். அதுக்கு பிறகு இஸ்திகாரா செய்யுங்க. இஸ்திகாரா செய்யுங்க. மேக் இஸ்திகாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் இஸ்திகாரா செய்வாங்க. இந்த மாப்பிள்ளை நல்லமா? அன்னை ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ சின்ன பிள்ளைக்கு கூட மாப்பிள்ளை பார்த்துருக்கு, இவர்தான் மாப்பிள்ளை. பிரச்சனை இல்லை. ஒரு வாப்பாக்கு பார்க்கணும், அப்படி ஒரு வாப்பாக்கு அப்படி பார்க்கணும். இவரே இந்த மருமகனை தான் நல்லம். ஆனா இப்பதான் அவருக்கு வயசு 10 வயசு, அவரோட மகளுக்கு வயசு 5 வயசு. எஸ், நோ நீட் டிக்ளை பண்ண தேவையில்லை. கல்யாணம் என்ற ப்ராசஸுக்கு டைம் எடுங்க. டோன்ட் ஹரி. கேட்ட உடனே பதில் சொல்லணும் என்ற கட்டாயப்பாடு இல்லை. யூ டேக் அ டைம். வி ஆர் தி ப்ராசஸ். We are under search. அது மார்க்கத்தில் இபாதத். அது மார்க்கத்தில் இபாதத். தேர்ட் பார்ட்டியை பத்தி பேசக்கூடாது. அது மார்க்கத்துடைய அடிப்படையான கான்செப்ட். நிக்காஹ் என்ற ப்ராசஸ்ல பேசித்தான் ஆகணும். உங்களுக்கு நிக்காஹ் என்ற ப்ராசஸ்ல பேசித்தான் ஆகணும். ஏண்ட மகளுக்கு ஒரு நிக்காஹ் நான் செய்ய போறேன். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளைய பத்தி நான் விசாரிக்க போறேன். மகள் ஏண்ட பக்கத்து வீட்டுக்காரால் யாரோ தெரியாது, உங்களோட ஆளும் அல்ல, உங்களுக்கு எந்த நிக்காஹில் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா மார்க்கம் சொல்லுது அல் முஸ்தஷாரு முஅ்தமனுன். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க உண்மையை சொல்றது கடமை உங்களுக்கு. நீங்க இது எனக்கு தேவையில்லாத ஒரு வேலை உண்டு என்று சொல்லி நீங்க ஒதுங்கி போனா அது அதுல இருக்க பிறகு என்ன சரி ப்ராப்ளம் வந்தா அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க ஒரு குத்தவாளி. அதான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன சொல்றது? சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்து கிஃபாயா. அது ஃபர்து கிஃபாயா. அதனால முதல் கட்டம், முதலாவது படிச்சவங்க பாடம், நிக்காஹுண்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு யாரும் அவசரப்பட வேணும். மாப்பிள்ளூட்டுக்காராக்கள் அவசரப்பட வேணும், பொண்ணூட்டுக்காராக்கள் அவசரப்பட வேணும்.
அதிகமான நிக்காஹுடைய ஃபெயிலியர் இங்க நடக்கும். நாங்க அவசரப்பட்டுட்டோம். எப்ப சொல்லுவாங்க? எப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு. இது அவசரப்படுற வேலை அல்ல. இது அவசரப்படுற வேலை அல்ல. எங்க தெரியும் அவசரப்படணும்? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நவ் யூ ஹேவ் டு ஹரி. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு டைம் எடுக்கலாம். மார்க்கத்தில் 5 விஷயம் நினைக்கிறேன். தொழுகைக்கு நேரம் வந்துட்டா உடனே தொழணும். தொழுகையை பிற்படுத்தலாம். ஜனாசா மௌத்தானா என்ன செய்யணும்? அவசரமா அடக்கணும். இது 3 ஒரே ஹதீஸ் உள்ளதா? தொழுகைக்கு வக்து வந்துட்டா உடனே தொழணும். ஜனாசா மௌத்தானா என்ன செய்யணும்? உடனே அடக்கணும். அதே ஹதீஸ்ல இருக்குது, கல்யாணம் நிச்சயப்படுத்தப்பட்டுட்டா என்ன செய்யணும்? உடனே ப்ராசஸ் பண்ணணும். ஆனா அந்த ஹதீஸ்ல மௌத்தானாக்கள் அடக்கிற விஷயத்தில் எங்களை மாதிரி ஸ்மார்ட்டான யாருமே இல்லை. அது போய நாளாய்க்கோ மேலும், லீவ் நாளாய்க்கோ மேலும், மரணாளாய்க்கோ மேலும், அதோ உங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி நடக்கிற நாளாய்க்கோ மேலும், அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் ஒன்று ப்ராசஸ் பண்ணி அன்றைக்கு தான் அந்த பங்கன் நடக்கிற நாளா இருந்தாலும் சரி, ஜனாதா ஒன்று மௌத்தான அடக்கிற விஷயத்தில் எங்கட சமூகத்தை மாதிரி முன்னுதாரணமான சமூகம் யாருமே இல்லை. மாஷா அல்லாஹ், ஒன் ப்ராசஸ் ஒன் டைம் எவ்ரிதிங் இஸ் டன். ஆனா அதே ஹதீஸ்ல மருதுண்டுதான் கல்யாணம் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணாலும் ஜனாதா அவசரமா அடக்கிறதுக்கு துடிக்கிறது போல கல்யாணத்தை செஞ்சு முடிக்க என்ன செய்யுங்க? அவசரப்படுங்க. இல்ல அது இல்ல, எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குதே, எங்களுக்கு ஒரு குடும்பம் உண்டிக்குது அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் வரணும், எல்லாரும் சேரணும். அதுல டைம் அடிக்கலாம். அது அவசரமா செய்யணும். அதுலதான் பரக்கத்திக்குது. இந்த படிச்ச பாடம் என்னண்டா, நிக்காஹ் கொண்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அவ்வளவு டைம் எடுக்கலும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாது? டிலே பண்ணேனா அந்த ப்ராசஸ் அவசரமா நடக்கும். அவசரமா. இப்ப இந்த ப்ராசஸ்ல மஷூராக்கள் தேவைப்படும், ஒப்பீனியன்ஸ் தேவைப்படும். அதுக்கு ஜெனரல் பப்ளிக் அவங்களோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு சப்போர்ட் பண்றது. உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்லணும். இரண்டாவது ஒன்றுதான் இஸ்திஹாரா. அல்லாஹ்விடத்துல ஹைர கேட்கணும். அல்லாஹ்விடத்துல ஹைர கேட்கணும். எங்களுக்கு தெரியா இது உள்ளுக்கு என்ன ரகசியங்கள் மறைஞ்சிக்குன்னு யாருக்கும் தெரியா. எத்தனையோ குடும்பம் சபை பண்றாங்க, அப்படி சபை பண்றாங்க. அதனால அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இதனுடைய ஹைரு கேட்கணும். அல்லாஹ்ட்ட அல்லாஹும்ம இன்னி அஸ்தகைருக்க பிஇல்மிக் வ அஸ்தக்திருக்க பிகுத்ரத்திக். இது ரியாதுஸ் ஸாலிஹீன்ல வந்திருக்கிற ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற எல்லாரும் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த துஆவை பாடமாக்குங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த துஆவை பாடமாக்கி கொடுங்க. எந்த ஒன்றுக்குமே இஸ்திகாரா செய்யணும். அல்லாஹ்விடத்துல ஹைர கேட்கணும். இஸ்திகாரான்ற அர்த்தம் என்ன? அல்லாஹ்விடத்துல நலவ கேட்கிற தொழுகை. அல்லாஹ்விடத்துல நலவ கேட்கிற தொழுகை, அதான் பேரு. இறைந்தாலும் சரி, இன்றைக்கு கண்டி போமா வானமா டவுட் ஆகிது, போனா நல்லமா இந்த நல்லமா, ஒரு இஸ்திகாரா செய்வோமே. என் பயணத்துல ஹைர வச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. இரண்டாவது ஒரு மிக முக்கியமான ப்ராசஸ் தான் கல்யாணத்துல. அது பொதுவாக எல்லாரும் கடைபிடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், குர்ஆன் சொல்லுது ஒரு அழகான வார்த்தை. கணவனுக்கும் மனைவிக்கும் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் எக்ஸாம்பிள், உதாரணம், ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. கணவனுக்கு மனைவி ஒரு க்ளோத், மனைவிக்கு கணவன் ஒரு க்ளோத். க்ளோத் உடுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை சொல்லி கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், இந்த ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்ப அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்லேலுமோ அப்படி எல்லாம் சொல்லிட்டான். இதுக்கு பொதுவாக சொல்லுவாங்க,
ஒரு என் உடுப்பு என் முடிக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்குதோ அதே மாதிரி தான் என் வைஃப் எனக்கு நெருக்கமானவள். இப்படித்தானே இந்த க்ளோத் வந்து எங்க இருக்குது? எனக்கு என் முடிக்கு ஆக க்ளோஸ் ஆனது என்ன என்ன என் க்ளோத். அதே மாதிரி தான் என் வைஃப் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவ. இந்த மட்டும் சொல்லுவாங்க, உடம்புக்கும் இந்த க்ளோத்துக்கும் இடையில ஒரு திரை இல்ல, ஒரு கேட்டன் இல்லையே. அது மாதிரி இந்த வாழ்க்கையில ஹஸ்பண்ட் வைஃப் வாழ்க்கையில் என்ன இல்ல, இடையில கேட்டன் புள்ளையலாம், இடையில கேட்டன் புள்ளையலாம். கேட்டன் ஒன்று முழுந்தா அது வாழ்க்கை அல்ல. வைஃபும் ஹஸ்பண்டும் வைஃபும் சேர்ந்து மசூரா பண்ணி போட்டிக்குள்ள ஹஸ்பண்ட் சொல்றார் உம்மாட்ட கேட்டு வாரனே சொல்லுவோமே, அப்ப என்ன ஆகிடும்? அப்ப அது ஃபேமிலி லைஃப் அல்ல. உம்மாட்ட கேட்டு செய்யணும்ன்றது ஃபேமிலி லைஃப் அல்ல. தாத்தாட்ட கேட்டு வாரனே சிலாக்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உங்களோட பொடிக்கு உங்களோட க்ளோத் எவ்வளவு கிட்ட இருக்குதோ இடையில கேட்கணும் இல்லையே. அது மாதிரி தான் உங்களோட லைஃப்ல அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். ஹுன்ன லிபாஸ், நான் விளங்கப்படுத்துறேன். ஹுன்ன லிபாசுல்லக்கும், அவர்கள் அந்த பெண்கள், அந்த உங்களோட வைஃப் உங்களுக்கு ஒரு க்ளோத், நீங்க அவங்களுக்கு ஒரு க்ளோத். இதே மாதிரிதான் வைஃபும். ஹஸ்பண்ட் எதை சொன்னாலும் இதுக்கு உம்மாட்ட கேட்போமே. அப்ப ஹஸ்பண்ட் கேட்பார், நான் என்னத்துக்கு தேங்க துருவா? சரிதானே? நோ நோ, அப்படி இல்ல. 100% ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. சரி, இப்ப வாங்கல, இப்ப இந்த ஆயத்தை வச்சுட்டே பேசுவோம். இப்ப ஹஜ்ஜி பெருநாள் வருதுதான். இப்ப சரி, எப்ப பெருநாள்? மாச கடைசியில. குட், நல்ல, ஜஸாக்கல்லாஹு கைர். உடுப்பெல்லாம் வாங்கிட்டீங்களா? பெருநாள் உடுப்பு வாங்கிட்டீங்களா? ஒரு உடுப்பு வாங்குற ப்ராசஸ் தான், ஒரு உடுப்பு வாங்குற ப்ராசஸ் தான் பொன் பார்க்கிற ப்ராசஸ். உங்கள்கிட்ட 5,000 rupees காசி. நீங்களோட பட்ஜெட் வந்து எவ்வளவு சொல்லுங்களேன்? 5,000 rupees. இப்ப நீங்க எந்த கடை போவீங்க உடுப்பு வாங்க? அங்க போயிட்டு வாகனத்தை பார்க் பண்றதுக்கே 5,000 பில் வரும், பார்க்கிங் ஃபீ. அந்த கடைக்கு போவீங்களா எது வாங்குறதுக்கு, உடுப்பு வாங்குறதுக்கு? இருக்கிறவளோ உங்களோட பைனான்சியல் கெபாசிட்டிக்கு தான் நீங்க கடையை சூஸ் பண்ணுவீங்க. எதுக்கு? எதுக்கு? உடுப்பு வாங்குறதுக்கு. நீங்க லண்டனுக்கு போனன்னு சொல்லி அங்க இருக்கிற எந்த சும்மா வாங்கிறதுக்கு எந்த மாலுக்கு போகலாம், ஹையன் மாலுக்கு உங்களுக்கு போகலாம். ஏன்னா உங்களோட பணமகள் விடாது போறதுக்கு. ஒரு உடுப்பு வாங்குற ப்ராசஸ் தான் எந்த ப்ராசஸ்? இந்த கல்யாணம் முடிக்கிற ப்ராசஸ். நீங்க முதலாவது யோசிக்கணும். எனக்கு யோசிப்பீங்க, பெருநாள உடுப்புக்கு வைஃப பிள்ளையில கூட்டிக்கிட்டு போகணும். ஆனா கையில் இருக்கிற மொத்த காசு 50,000 ரூபாய். இதுல முழு பேருக்கு என்ன வாங்கிடணும்? உடுப்பு வாங்கிடணும். ஆனா அங்க போட்டிக்கிற சல்வார் மினிமம் ஆக லோ கிளாஸ் சல்வார் போட்டிக்கு 45,000 ரூபாய். அந்த கடைக்கு நீங்க போவீங்களா? இதே மாதிரிதான் நீங்க பார்த்துக்கொள்ளணும். உங்களோட மந்த்லி சேலரி 30,000 rupees. சரி, இப்ப அப்படி இல்ல, இப்ப 100,000 என்ன இருக்கிற உங்களுக்கு? 100,000 rupees உங்களோட மந்த்லி இன்கம். ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் வந்து இருக்குது. அந்த கேர்ள் பாவிக்கிற ஹேண்ட்பேக் இருக்குது, அது பாரிஸ்ல வாங்கினது. எங்க வாங்கினது? பாரிஸ்ல வாங்கினது. கையில் இருக்கிற மொபைல் போனை பார்த்தா அது வந்து இப்ப ஐபோன் 14 தான் வந்து அவன் 15 பாவிச்சான். இப்ப என்ன ஆகும்? நீங்க உடுப்பு வாங்கக்குள்ள உங்களோட பட்ஜெட்டை நீங்க பார்க்கறது போலத்தான் ப்ரொபோசல்ல பார்க்கணும் உங்களோட பட்ஜெட்டை. இதனை கேளுமா? இதனை கேளுமா? இத சம்டைம்
இல்ல கொழும்புல இருக்குது, சம்டைம்ஸ் எடுக்கும் கொழும்புல இருக்குது. மந்த்லி சலூன் பில் வரும் 1 லட்சம் ரூபாய். என்ன பில்? அது குத்தம் அல்ல, நான் ஹராம் சொல்லல. கெப்பாசிட்டி தான் போவாங்க, பிரச்சனை இல்லை. உடுப்பு வாங்கக்குள்ள முதலாவது நீங்க உங்களோட பைனான்சியல் வலிமை வச்சு நீங்க அந்த உடுப்பு கடையை முடிவு செய்யறது போலத்தான் உங்களோட மாமா விட்ட நீங்க முடிவு செய்யணும். இல்ல மாமா எல்லாம் பார்த்துக் கொள்வாருன்னா நீங்க மருமகனும் அல்ல. மாமா எல்லாம் பார்த்துக் கொள்வாரு, அது பில்ல மாமா கட்டுவாரு, ஹாஸ்பிட்டல் பில் மாமா கட்டுவாரு, மாமா உடுத்தாரண்டிக்காருண்டா நான் சொல்லல. இது கல்யாணம் என்று சொல்லவே இல்லை, இது வேறொண்டு. அது நிக்காஹ் அல்ல, பிளீஸ். அது நிக்காஹ் அல்ல. எல்லாம் மாமா ப்ரொவைட் பண்ணுவாரு. நான் சும்மா போனோம்டா அதுக்கு என்ன பேரு சொல்ல எனக்கு தெரியா, என்னோட பேருண்டு அதுக்கு இல்ல. இது புரிஞ்சோங்க. பி ஸ்மார்ட், பி ஸ்மார்ட். சும்மா கிடைச்சிறது எல்லாம் ஒன்றிலேயுமே என்ன இல்ல, லாபம் இல்ல. சும்மா கிடைச்சா பெரிய நாங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும். If you got something free, it means you are going to lose something. நீங்க மாமாட்ட எல்லாம் எடுத்துக்கொண்டா நீங்க முதலாவது என்ன லூஸ் பண்ணுவீங்க பாப்போம்? மரியாதை பேசிடும். மரியாதை பேசினா மாமாட கையில ஒரு ரிமோட் கண்ட்ரோல மாமாட கொடுத்துட்டீங்க. நீங்க ஆபரேட் பண்ணுங்க மாமா, நான் ஆபரேட் ஆவறேன். Don't give up that. Don't give up. Keep your remote control with you. Stand up on your own foot. ஒரு நாளும் அல்லாஹ் உடுப்புன்னு சொன்னதை சொல்றேன். எந்த கடையில போயிட்டு சாமான் வாங்கணும், உடுப்பு வாங்கணும், பெருநாளுக்கு உடுப்பு எடுக்கணும் நீங்க முடிவு செய்யறதுக்கு முந்தி எதை பார்ப்பீங்க? உங்களோட பேங்க் பேலன்ஸ், உங்களோட கைய பொக்கட்ட பார்த்துதான் முடிவு செய்யறது போல எந்த வீட்டுல நிக்காக எனக்கு பேசப்பட்டிருக்குது என்றத நீங்க முதலாவது என்ன செய்யுங்க. இது உங்களுக்கு சொல்றேன். கேர்ள்ஸுக்கு சொல்றேன். நான் ஒரு லைஃபுக்கு பழகிக்கிறேன். அந்த லைஃபை நான் கம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. என் வாப்பா ரிச்னஸ் இருக்கு, என் வாப்பா என்ன ஒரு லைஃபுக்கு பழக்கிக்கிறாரு. we had a life. எனக்கு அப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் தான் வேணும். என் வாப்பா என்ன பார்த்து கொண்டது போல என்ன பார்த்துக்கொள்ள ஏண்ட ஒரு யாரு வேணும், ஒரு மாப்பிள்ளை வேணும். அது யாரோட சாய்ஸ்? அது கேர்ள்ட சாய்ஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணி வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ் எனக்கு 3 பேர் நிக்காக என்ன கல்யாணம் முடிச்ச ப்ரொபோசல் அனுப்பிக்கிறாங்க, நான் யாரை முடிச்சது கேட்டாங்க. 3 பேர். எனக்கு 3 பேர் பேரும் இருக்குது, நான் பேரை மறந்துட்டேன். அந்த 3 பேர் சொன்னாங்க, இவரை முடிக்க வானம் என்று. அவர்கிட்ட பணம் இல்ல, அவர்கிட்ட இல்ல பணம் இல்ல. அவரே கஷ்டப்படுறாரு, பணம் இல்ல. உனக்கு எப்படி வாழ்க்கை தர போறாரு? கேர்ள்ட சைட்ல, லேடிஸ் சைட்ல எப்பயுமே பார்க்கணும், இவர் என்ன ஒரு சேஃப் ஜோன்ல வைக்கிறதுக்கு பைனான்சியல் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குதா? அது யாரு பார்க்கணும்? அது யார் பார்க்கணும்? கேர்ள் பார்க்கணும். கட்டாயம் பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். பைனான்சியல் எபிலிட்டி இவர்கிட்ட இருக்குதா? யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட? ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரொபோசல் பண்ணக்கூடிய போயிட்டு இருக்குதா? அவரே ஜாப்லெஸ் ஆகிக்காரு. அப்ப நான் யார் ஆகணும்? ஜாப்லெஸ் ஒரு ஆல்டம் ஹஸ்பண்டா மாறணும். அப்படியாகவே அது இஸ்லாம் அப்படி சொல்ல. அதனால இந்த ரெண்டும் முதல் கட்டமா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, கடைக்கு போனீங்க. கடைக்கு போனா நீங்க உம்மா, உங்களோட வாப்பா, உங்களோட குடும்பம் எல்லாரும் கடைக்கு போனீங்க பெண்ணா உடுப்பு வாங்கறதுக்கு. இப்ப நான் வாப்பா மாட்ட கேட்கிறேன், உங்களோட வயசு வந்த மகனுக்கு நீங்க என்ன செய்வீங்க? பில் கட்டுவீங்களா, வாங்கி கொடுப்பீங்களா? 20 வயசு மகன், 22 வயசு மகன், இவரை கூட்டிக் கொண்டு போயிட்டு கடைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்களா, அவர் வாங்கறதுக்கு நீங்க பில் பே பண்ணுவீங்களா? சொல்லுங்களேன்.
வாங்கறதுக்கு பில் கட்டுவீங்க. நீ இதை வாங்கி இந்த கலர் நல்லா இதுதான் எனக்கு விருப்பம் என்று வாப்ப சொல்ல மாட்டார். வாப்ப என்ன சொல்லுவாரு? யூ சூஸ் whatever you want, I will pay the bill. யார சொல்லுவாரு? பின்ன பொன் பார்க்கக்குள்ள அப்படித்தானே வரணும். வாப்பமாருக்கு சொல்றேன், தயவு செஞ்சு உம்மமாருக்கு சொல்றேன், பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், கேர்ளுக்கும் ரைட்ஸ் இருக்குது, பாய்க்கும் ரைட்ஸ் இருக்குது. தண்ட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு கடைக்கு போயிட்டு தனக்கு விருப்பமான யூனிஃபார்த்தை சூஸ் பண்ற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? யாருக்கு? அந்த ஆளுக்கு இருக்கிறது போல, அந்த கேர்ளுக்கு இருக்கிறது போல தண்ட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? சொல்லுங்களேன். பிள்ளைகளுக்கு இருக்குது. அதுக்கு சொல்றது, நீங்க இன்டர்ஃபியர் பண்ணி இதைத்தான் முடிக்கணும் என்று சொன்னா அந்த நிக்காஹுக்கு பேரு வந்து நிக்காஹுல் இஜ்பாரி, ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ். என்ன மேரேஜ்? ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ். ஃபோர்ஸ் பண்ணேனா. அப்ப கல்யாணம் முடிச்சீராக்கள் சந்தோஷப்படுவீங்க. அங்களோட நான் சொல்றேன், அவசரப்பட வேணாம். ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் ஏடா குர்ஆன்ல அப்படி ஒன்று இல்ல. நிக்காஹ்ன்றத கூட சாய்ஸ். நிக்காஹ்ன்றத கூட சாய்ஸ். ஏண்ட வைஃப் எப்படி இருக்கணும்? உலகத்தில் ஆம்பளையா படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். யார பத்தி? யார பத்தி? ஏண்ட வைஃப் எப்படி இருக்கணும்? ஏண்ட லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும். தட் இஸ் இமேஜினேஷன். அது கட்டாயம் இருக்கும். அது யாராவது இல்லன்னு சொன்னா நான் சொல்றேன், நீங்க மனுஷனும் இல்ல, நீங்க மலக்காத்த நீக்கணும். அப்படி யாராவது சொன்னா எனக்கு அப்படி ஒன்று இல்ல, நீங்க மனுஷன் அல்லப்ப. நீங்க யாரும் அப்ப மலக்கு மனுஷன் தோட்டத்துல அப்படி கேளா. இது ஃபேக்ட். இது அல்லாஹ் அப்படித்தான் படைச்சான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. முதல் தானே, முதல் ஃபர்ஸ்ட் தான் பெண்கள் என்ற ஒன்றை அல்லாஹ் டெக்கரேட் பண்ணி எங்களுக்கு வச்சிருக்கிறான். அது இல்லன்னு சொல்லி யாருக்கு மாதிரி இயலாது. அது இருக்கும். ஆனா ஏண்ட வைஃப் இப்படி இருக்கணும் என்ற ஒரு இமேஜினேஷன் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையோட தலையில நீக்கும். அது அந்த டிக்ளைன் சொல்ல இலாக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு நீக்கும். அதுதான் குர்ஆன் ரெஸ்பெக்ட் பண்ணது. அதான் குர்ஆன் சொல்லுது, ஃபன்கிஹு. ஃபன்கிஹுன்னா என்ன? நிக்காஹ் செஞ்சுக்கோங்க. மா மஹ்தார ஆபாவுக்கும், உங்களோட வாப்பவுமா புறக்கி தந்ததே அல்ல. அப்படி சொல்லல. புரிஞ்சுக்கோங்க. இது நான் வாப்பமாக சொல்றேன். இத உங்களோட உம்மா வாப்ப புறக்கி தந்தத்தை நீங்க முடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் இல்ல. என் உண்மை தானே வாப்ப பேரு வச்ச. நான் அரை மதரசாவுக்கு போகணும்ன்றத முடிச்சு சரி யாரு? என் பேரண்ட்ஸ். நான் இந்த ஸ்கூல்ல படிச்ச முடிச்சு சரி யாரு? எனக்கு யூஸ் பேர் வச்ச யாரு? பேரண்ட்ஸ். அவங்க விரும்புறாங்க எந்த பேரு நாங்க பேரு வச்ச, நாங்க தான் மதரசாக்கு அனுப்பின, நாங்க தான் செலவழித்தது போல எங்கட சாய்ஸ் இதுதான், இதை முடிந்து சொல்றது தான் யாத நிலைப்பாடு, பேரண்ட்ஸ் உடைய நிலைப்பாடு. அவங்க அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நாங்க சூஸ் பண்ணது போல இதே நாங்க சூஸ் பண்ணி தரோம். பேரண்ட்ஸ் உடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் நிற்கும். ஆனா அவங்க சூஸ் பண்ணி தருவாங்க. வாழ போறது யாரு? யாருங்க வாழ போறது? பேரன்னா அந்த போயிங்கலுமா? சொல்லுங்களேன். அந்த போயிங்கல் தான் வாழ போறது. சூஸ் பண்ணி தந்தாக்க வாழ போறது இல்லையே. நாங்க போயிட்டு அவங்க சூஸ் பண்ணி தந்தது பிறகு பிரச்சனை சொன்னா பார்த்து சமாளிச்சு போங்கோண்டுவாங்க. என்ன சமாளிக்கிறதுக்கு? அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, ஃபன்கிஹு மா தாப லக்கும். ஃபன்கிஹு மா தாப. தாப என்ன? அதுக்கு தஃப்சீர் செய்யலாம். என்ற ஒருத்தருடைய உள்ளத்தில் இருக்கிற இமேஜினேஷனை யாருக்கு தஃப்சீர் பண்ணலாம். உதாரணமாக சும்மா கேட்கிறேன், வட்டிலாப்பம் சாப்பிட்டீங்க, ஒருத்தருக்கு அதனுடைய ருசியை வழங்கப்படுத்த எப்படி வழங்கப்படுத்தீங்க?
வட்லாப்பத்தை சாப்பிட்டு போட்டு வட்லாப்ப நல்ல டேஸ்ட் டேஸ்ட விளங்கப்படுத்தணும். ஒருத்தருக்கு எப்படி விளங்கப்படுத்துவீங்க? ஏழுமா அதை விளங்கப்படுத்தலாம். உங்களோட உள்ளத்தில் இருக்கிற இந்த வாய் இப்படித்தான் இருக்கணும் என்ற இமேஜினேஷனை இந்த ஒருத்தர் செய்ய உங்களுக்கு விளங்கப்படுத்த. அத்தான் அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு பெர்ஃபியூம் ஒன்று பாவிச்சிறேன். தீம் அப்தர், அதான் தாபையில் இருந்த தீம். நான் ஒரு பெர்ஃபியூம் பாவிச்சிறேன். அந்த பெர்ஃபியூம் உங்களுக்கு ரொம்ப விருப்பம். மாஷா அல்லாஹ், யூ லைக் தட், யூ பேட் ஃபார் தட் $500 கொடுத்து வாங்கிப்பீங்க. அத பெர்ஃபியூம் பார்த்து பாய்ப்பான். ஆனா அதை நீங்க அடிச்சு கொண்டு லிப்டில் ஏறினா மத்தாக்களுக்கு தலைவலி பிடிக்கும். உங்களுக்கு மத்தாக்களுக்கு தலைவலி பிடிக்கும். அந்த அரபிக்காரங்க போன்ற ஊதத்தரிக்குதே, இது மாஷா அல்லாஹ், அது ஊது, அது அதை போட்டா அவங்களுக்கு இன்னும் எங்கேயோ போன மாதிரி இருப்பாங்க. ஆனா அது ஹாங்காங்ல போட்டுக்கொண்டு லிப்ட்ல ஏறினா முழு பேருக்கு தலைவலி பிடிச்சிடும். அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்துல அத்தரை கடைக்கு போனா அத்தரை எல்லாம் அடுக்கி வச்சுக்குது. இதுல எந்த அத்தரும் உங்களுக்கு வித்தாவது ஒரு அத்தரை இருக்குது உங்களுக்கு. அது என்னன்றத நீங்க தான் புறக்க எடுக்கணும். இந்த ஸ்மெல் நல்ல அல்லாஹ் சொல்றான், உனக்கு முதலாவது சாட்டிஸ்பாக்சன் வரணும். உனக்கு இது இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம் ஆச்சரியமான கலாச்சாரம், மோசமான கலாச்சாரம். நான் சொல்றேன், அதுவும் ஜினாவுடைய ஒரு பகுதியில் நான் சொல்லுவேன். அத கல்யாணத்துக்கு முந்தையே போட்டோ எடுத்தாச்சு, பிரெண்ட்ஸ் மார்ட்ட காட்டுறது, இது நல்லமா? ஜினாவுடைய ஒரு பகுதி தான். டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட். அது இன்றைக்கு இருக்கிற உலகம் பொல்லாத உலகம், பொல்லாத உலகம். டோன்ட் டூ தட். உங்களோட வைஃப் யாருன்றத நீங்க தான் முடிவு செய்யணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்ல. பேரண்ட்ஸுக்கே ரைட்ஸ் இல்ல. யூ ஹேவ் ரைட், யூ ஹேவ் டு டூ தட். அல்லாஹ் சொல்றான், ஃபன்கிஹு மா தாப லக்கும், மா தாப லக்கும், உங்களுக்கு மனமானது. எது மனம் உங்களுக்கு? நான் சொல்றேன், அரபிக்காரங்களுக்கு ஊது மனம், இன்னொருத்தர் தலைவலி. 10 பேர் பார்த்து ரிஜெக்ட் பண்ணின பெண்ண 11வது ஆள் பேத்து இவத்தான் தேடிக்கொண்டீந்தேன்னு வாங்கிட்டு போய்த்துருவாங்க. புரியுது உங்களுக்கு? 5 பேர் பார்த்தே இல்ல, எனக்கு ஐடியா இல்ல, எனக்கு ஐடியா இல்ல, இந்த இமேஜினேஷனுக்கு இந்த படம் இல்லன்னு அது 5 பேர் ஒதுக்கிப்பாங்க. 6வது ஆள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கலர் தான் பார்த்து கொண்டீந்தேன் என்று சொல்லி மத்த 5 பேர் கேட்கிற, என்னடா இது? இது அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிக்கிறது. இது அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிக்கிறது. அல்லாஹ் யாரையும் வீணா படைச்சல்ல. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அல்லாஹ் வெச்சம் படைச்சிக்கிறது. ஜோடி படைத்தம். நீங்க ரிஜெக்ட் பண்ணேடும். நீங்க ரிஜெக்ட் பண்ணது அர்த்தம் இது கேர்ள்ஸ் விளங்கணும். நல்லஹா இது கேர்ள்ஸ் எல்லாம் புரியணும். வேண்டா சில கட்டங்கள்ல சில இன்சிடென்ட் நடந்திருக்குது. 2 பேர் பார்த்துட்டு நாங்க யோசிப்போம் என்று சொல்லிட்டு போனா சைக்காலஜிக்கலி அவங்க என்ன போகணும்? அடுத்தது they had to go for the under treatment. அப்படி போகலாம். இது கலாக்கதில் நம்பலாத விஷயம். இது ரிஜெக்ட் பண்ணேன்னு பார்த்துட்டு யாரையும் எப்படி ஒரு ஹஸ்பண்டுக்கு தந்த கேர்ள் அந்த பாய்க்கு அந்த கேர்ள் ரிஜெக்ட் பண்ணணும், அதே மாதிரி கேர்ளுக்கு பாய் ரிஜெக்ட் பண்ண வேணும். எனக்கு ஐடியா இல்ல, நான் நினைச்சது வேற உண்டு. மிக இந்த விஷயத்தில் யாரும் அவசரப்படவானம், குயிக் டிசிஷன் எடுக்க வானம். இகினத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சொல்ல வேண்டியத முகத்துக்கு சொல்லிடுங்கோ. இல்லாம இகினத்துல நீங்க அடக்கி வச்சுட்டு கல்யாணம் முடிச்சா த்ரூ அவுட் த லைஃப் என்ன செய்வீங்க? ஒரு கேஸ் ஸ்டடி சொல்றேன். கல்யாணம் நடக்குது. 3 பேர் சேர்ந்து போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மார் 2 பேரும் அந்த போயும் சேர்ந்து எங்க போறாங்க? பொண்ணுட்டு போறாங்க. இவங்க வாரத்தை
வீட்டுக்குள்ள இருந்து இந்த காலத்துல சிசிடிவி எல்லா வீட்லயும் நீக்குது. சிசிடிவில மாப்பிள்ள பிரின்ஸ்மாருடைய வாரத்தை இதுல மாப்பிள்ள யாருன்னு சொல்லி கேர்ளுக்கு தெரியும். அவன் நினைச்சிட்டா இவராத்தான் இருக்கும் என்று ஒருத்தர் நினைச்சிட்டாரு. அவர் ஏற்கனவே முடிச்சவர். யாரு? ஏற்கனவே இவராத்தான் இருக்கும் என்ற ஒரு இமேஜினேஷனை உருவாக்கிட்டார். எங்க ஆனா வந்தவர் அவர் அல்ல, மாப்பிள்ள. கடைசிக்கு 2 புள்ள இருக்கக்குள்ள கல்யாணம் டிவோர்ஸா? டிவோர்ஸுக்கு காரணம் அந்த பார்வை. அவரை மாதிரி மாப்பிள்ள இல்ல. நான் எதிர்பார்த்து இப்படி உண்டு. பிளீஸ் பி கேர்ஃபுல். அங்க யாரும் வெக்கப்படவானம். சொல்ல வேண்டியது ஓப்பனா சொல்லுங்க. இன்றைக்கு மனசு நோகையிலும் நாளைக்கு குடும்பம் துண்டாகும். மனசு நோகிறத விட மனசு நோகிறது நல்ல, எதை விடவும் குடும்பங்கள் துண்டாகாம இருக்க விடவும். அப்ப நான் சொன்னேன், கடைக்கு போயிட்டு நீங்க வாப்பா சூஸ் பண்ணுவா, அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லவா கலர் பாப்பீங்க, சைஸ் பாப்பீங்க, எல்லாம் பாப்பீங்க. அது மாதிரி தான் இந்த எது கல்யாணம், பொன் பார்க்க போற விஷயம், மாப்பிள்ள பார்க்கிற விஷயம். இன்னும் கொண்டு சொல்ற கேட்டுக்கோங்க. இந்த கலாச்சாரம் மாறணும். ஒரு பெண்ணை பார்த்து தான் முடிக்கணும். என்ன செய்யணும்? பார்த்துதான். அது ஹதீஸ் உள்ளது. அது ஹதீஸ்ல எப்படி பார்க்கணும் சொல்லுங்க. எப்படி பார்க்கணும்? இன்னைக்கு அதிகமான நாட்கள் பொன் பார்க்க போயிட்டு பொன் பார்க்கறதுல மேக்கப்ப தான் பார்க்கறது. எதை பார்க்கற? மேக்கப். அடுத்த நாள் மேக்கப் எல்லாம் முடிஞ்சு பாத்ரூம் போயிட்டு வந்தா டவுட், ஆள் மாறி வந்து. யார் மாறி வந்து? ஆள் மாறி வந்து. மேக்கப் பண்ணி வச்சா எல்லாம் அழகா தெரிக்குங்க. இப்ப நீங்க இத்தனாம் தேதி துபாயில இருந்து மாப்பிள்ள வார, இன்ஷா அல்லாஹ் வார வியாழக்கிழமை அசருக்கு 4 மணிக்கு வாராம். யாரும் மாப்பிள்ள பார்க்க வாராமண்டா அங்க என்ன செய்வாங்க? நீ புதன்கிழமையில இருந்து அடுத்து விட்டு செருப்பு வரும், இங்க என்ன ஒரு உடுப்பு வரும், எல்லாம் உடுப்பாட்டி எல்லாம் வச்சு இந்த மாதிரி மேக்கப் பண்றதுக்கு ஆலயம் 25,000 கொடுத்து மேக்கப் பண்ணி 25-35 வயசு கேர்ள் உண்டு 25 வயசாக்கி காட்டணும். மேக்கப் பண்ண செய்யலாம். இவர் பார்த்துட்டு இதைத்தான் எதிர்பார்த்தீங்கன்னு நினைச்சார். இவரு கடைசிக்கு பார்த்தா என்ன? நீங்க பார்த்தது பொன் பார்க்கல, நீங்க பார்த்தது மேக்கப். பொன் பார்க்கணும் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? இது ஒரு இந்த கலாச்சாரத்தை கொண்டு வாங்கோ. இது ரியல் லைஃப். லைஃப்ல ஏமாறுற இடம் இது. லைஃப்ல ஏமாறுற இடம். நீங்க பொன் பார்க்கணும் முடியுமா? அவக்கு தெரியாம நீங்க பார்க்கணும். என்ன பார்க்கிறன்னு தெரியாம நீங்க பார்க்கணும். அது நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தர தேவையில்லை. அது எப்படி சொல்லி உங்களுக்கு நான் சொல்லித்தர தேவையில்லை. அது அதுக்கு ப்ரொஃபஸர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்பதான் ரியலா பார்க்கணும். எனக்கு என்ன கூட்டாளித்தர் சொன்னாரு. எனக்கு அவரு மிச்சம் நெருக்கமானவர் சொன்னாரு, கல்யாண ப்ரொபோசல் நடந்து கொண்டிருக்குதாம். அவரோட மாமா ஒரு மௌலவி. அவரு சொன்னாராம், மகான் நீங்க வந்தத்தோட வந்தாச்சு, ஊருக்கு வந்தீங்க, வந்து பொண்ணை பார்த்துட்டு போங்க. இவரு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு. இவர் வந்திர வியாபாரத்தில் சொன்னாரு, கூட்டிக் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல யார்கிட்ட சொல்லல, இந்த மாப்பிள்ள வந்திருக்கிறன்னு சரி யாருக்கும் சொல்லல. வீட்டுக்கு பின்னுக்கால கூட்டி போயிட்டு அவரோட மகள் வந்து அப்ப உடுப்பு கலைக்கு நிக்கிறவன். இதுதான் அவங்களோட வைஃப் காட்டினாராம். சொல்லி போட்டு சொன்னா, நான் ரியல் மார்க்கத்தில் எப்படி பொன் காட்டணும் அப்படி பொன் காட்டும் உங்களுக்கு.
என்ன ரியல், ஆர்டிபிஷியல் அல்ல, ரியல் பிச்சி தான். அதனால யாரும் பொன்பாக்க பைத்து ஏமாந்துட்டு வரவானும். சிலாக்கள் பைத்து எல்லாம் பார்த்துட்டு விருப்பம் இல்ல, என்ன செய்யப்பா டீயோடு குடிச்சுட்டு வீட்டுல வைத்து அது என்ன செய்யப்ப அங்க வச்சு அந்த இதெல்லாம் தின்னுட்டு வானமண்டு செல்லிடுமா? இப்ப சரி வானமண்டு செல்லி பிரச்சனை இல்லை, நீ 10 மாய்ங்க, வேற என்ன செய்யறேன் 10 மாய்ங்கோ. இகின விட்ட தவறு லைஃப் த்ரூ அவுட் த லைஃப் என்ன ப்ராப்ளமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பொன் பார்க்கறதுக்கு மாப்பிள்ள பார்க்கறதுக்கு டெக்கரேஷன் இல்ல, ஆர்டிபிஷியல். நீங்க பார்த்தது பொண்ணு அல்ல, நீங்க பார்த்தது யாரோ தானே மேக்கப். நீங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கறது யாரும் கொடுக்கணும் பாயிண்ட்ஸ். மேக்கப் பண்ணால் அந்த பேஸ்புக்கு போயிட்டு அதுக்கு எழுதுங்க கமெண்ட்ஸ், நல்லா உங்களோட மேக்கப் நல்லா ஆயிடுச்சு. See the real fact. ரியலா பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பொன் பார்த்தா, மாப்பிள்ள பார்த்தா, எப்படி பார்த்தா? இது குர்ஆன்ல வரதா? ஒன்று சொல்றேன், திருமணம் என்பது ஒரு லீகல் ப்ராசஸ் அல்ல, அது ஒரு லவ் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? லவ். ஒரு லீகல் ப்ராசஸ் அல்லது. நாங்க மார்க் பொதுவாக ஜும்மாக்கள்ல உலமாக்கள் இந்த எஃப்ஐஆர் பத்தி பேசுறதுல, ஹதீஸ்ல எஃப்ஐஆர் பத்தி எவ்வளவு இருக்குது? ஹதீஸ்ல எஃப்ஐஆர் பத்தி எவ்வளவு இருக்குது? புகாரி ஷரீஃப்ல முதலாவது ஹதீஸ் இருக்குது. முதல் ஹதீஸ் புகாரியுடைய முதலாவது ஹதீஸே என்ன தெரியுமா? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மக்கள் மைக்ரேட் ஆனாங்க. அதுல சொன்னாங்க, இதுல ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பொம்பளைக்காக நீ மைக்ரேட் ஆனாலும் இதுல ஈக்கிற நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு மதீனாலேருந்து இப்ப மக்காவுல ஒரு கேர்ளை இவர் விரும்புகிற, அந்த கேர்ள்ட ஃபேமிலி மைக்ரேட் ஆகுற எங்க, இவரும் சேர்ந்து மைக்ரேட் ஆனார். இவர் மைக்ரேட் ஆன அல்லாவுக்காக வேண்டி அல்ல, எதுக்கா வேண்டி? அந்த கேர்ளை முடிச்சோணும். இது மனிதனுடைய லைஃப்ல நேச்சுரலா உள்ளது. இதை யாரும் என்ன செய்ய வேணும்? யாருடைய ஹிஜ்ரத் இருக்குதோ ஒரு பெண்ணை முடிக்கிறதுக்காக வேண்டி, அவர் எதுக்கு வந்தாரோ அதை அடைஞ்சு கொள்வாரு. எங்கள்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க, கேர்ள் கனடாவுக்கு படிச்ச போய்த்தா, இவரும் பிடிச்ச வீசா போட்டு வைத்தாரு. அவர் படிச்ச போல அவர் எதுக்கு போனாரு? இது லைஃப். இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இல்ல, இது லைஃப் ப்ராசஸ். இது லைஃப்ல வர ப்ராசஸ். இது லைஃபா பாருங்க. லைஃபை யாரும் லீகலா பார்க்க வேணும். லைஃபை யாரும் லீகலா பார்க்க, லைஃப்ன்றது ஒரு ப்ராசஸ், அது லைஃப். அப்ப திருமணம் என்று சொல்லக்குள்ள இதை யாரும் லீகல் பாண்டிங்ன்றது சேஃப் சைடுக்கு. ஆனா லவ் அந்த அன்புன்றது இல்லாம கல்யாணம் என்றது நடக்க மாட்டாது. முதலாவது ஒரு அன்பு வரணும். அப்ப அந்த அன்பை எடுத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் அந்த அன்பு வார்த்தை பல காரணம் வைக்கும். சரி, அதை பத்தி பேசுவோம். அப்ப இந்த ப்ராசஸ்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கேர்ளுக்கு தெரியப்படாது என்ன ஒருத்தர் பார்க்கிறார்ன்றது, பாய்க்கு தெரியப்படாது இன்னொரு கேர்ள் பார்க்கிறான்றது. இந்த ப்ராசஸ் இல்லாம பார்க்கிறன்ற தெரியாமத்தான் கல்யாணம் முடிச்சோம். அதுக்கு என்ன குர்ஆன்ல வருகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பரதேசி சொன்னா ஒரு மைக்ரண்ட் வந்திருக்கிறாங்க. எகிப்திலிருந்து இருந்து சவுதி அரேபியாவுக்கு மதியனுக்கு வந்திருக்கிறாங்க. சவுதி அரேபியாவோட இப்ப இருக்கிற அந்த டெவலப்மெண்ட் நடக்குது நஜ்ரான்ல. என்ன சொல்ற, என்ன சிட்டி? நியோன் சிட்டியா? சவுதியில ஒரு ரெட் சீ பக்கமாக நடக்கிற அந்த டெவலப்மெண்ட், அந்த ஏரியா தான் ஷுஐப் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து குடியேறின ஏரியா. அங்க வச்சுதான் ஒரு 2 கேர்ள்ஸ் சந்திச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், நல்ல இன்ட்ரெஸ்டான டாபிக் சப்ஜெக்ட் இது. 2 லேடி கேர்ள்ஸ் சந்திச்சாங்க. நீங்க 2 கேர்ள்ஸ் சந்திக்கலும், பள்ளிக்கு வந்து சந்தர்ப்பம் சந்திக்கலும், எங்கேயாவது போன கட்ட சந்திக்கலும். நீங்க அந்த கேர்ளை விரும்புறது போல அந்த கேர்ள் உங்களை விரும்ப மேலும் எந்த குத்தமும் இல்ல. அப்படி ஒரு முஹப்பத்து வாரது குத்தம் அல்ல. ஆனா குத்தம் என்ன தெரியுமா? அந்த முஹப்பத்தை ப்ராசஸ் பண்ற ப்ராசஸ்ல என்னைக்குது கெடுதியும் நல்லதும் இருக்குது.
இப்ப நீங்க போனீங்க, ஹஜ்ஜி போனீங்க, எத்தனையோ பேர் ஹஜ்ஜி போயிட்டு வந்து கல்யாணம் முடிப்பாங்க. ஆனா ஹஜ்ஜில கல்யாணமே பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டீங்க, வேற விஷயம். உங்களுக்கு அப்ப இது குத்தம் அல்ல. இன்றைக்கு நடக்கிற குத்தம் என்ன தெரியுமா? அந்த எஃப்ஐஆருக்கு பிறகு, அந்த முஹப்பத்துக்கு பிறகு அந்த எஃப்ஐஆர் ப்ராசஸ் பண்ற ப்ராசஸ் தான் என்ன குத்தம். அது ஹராம், இது ஹராம். ஹலாலான முறையில் செய்யுங்க. எப்படி முறை? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பரதேசி வந்திருக்கிறாங்க, 2 கேர்ள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. அந்த ஹெல்ப் பண்ணக்குள்ள அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட ஹானஸ்ட், அவர் தெரிந்த கைண்ட்னஸ், எது கைண்ட்னஸ், ஹானஸ்ட், அவர் தெரிந்த அந்த ட்ரஸ்ட்வர்தினஸ், இது அந்த 2 கேர்ள்ஸுக்கும் ரொம்ப ஹார்ட்ட தொட்டுட்டது. எங்களுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள தான் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. அவ பார்த்தா கட்ஸ், நல்ல கட்ஸ், என்ன வாழ வைப்பாரு, வேற வாப்பாட்ட வாங்க மாட்டாரு, என்ன வாழ வைப்பாரு சரி யாரும் பார்த்துட்டார். இது குர்ஆன். கட்ஸ், நல்ல கட்ஸ். 2வது பார்த்தா நல்ல ட்ரஸ்ட்வர்தி. சரி, வாப்பாட போய் செல்லணும். எந்த வாப்பாட்ட சரி பேய்த்து, நான் ரோட்ல ஒரு பொம்மை ஆவத்துல பார்த்தேன், மிச்சம் நல்ல எனக்கு அவரை முடிச்சுட்டாங்க, எந்த வாப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகத்தில் எந்த வாப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டார். நல்லா புரிஞ்சுவோங்க. உலகத்தில் எந்த வாப்பாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க டைரக்டா போயிட்டு, நான் கிளாஸ்ல ஒருத்தரை கண்டேன், அவர் மிச்சம் நல்லா எனக்கு அவரை முடிச்சுட்டாங்க சொன்னா யாரும் நினைச்ச மாட்டாங்க. அந்த லாங்குவேஜ் வாப்பாட்ட பேசலாம். ஆனா அந்த லாங்குவேஜ் உண்டு, வாப்போட பேசுற லாங்குவேஜ் உண்டிக்குது. என்ன லாங்குவேஜ் தெரியுமா? குர்ஆன் பேசுற லாங்குவேஜ் தான். இந்த 2 பேரும் பேசி வாப்பாட்ட சொன்னாங்க, வாப்பா நல்ல ஒரு மனுஷன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாரு, ஆனா அவர்கிட்ட 2 நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. இன்ன ஹைர மனிஸ், எங்கட வீட்டுக்கு அவரை கூலிக்கு எடுத்தா நல்லா பண்ணாங்க. எப்படி? எதுக்கு? கூலிக்கு. கூலிக்கா? அப்ப கொஞ்சம் வாப்பட சட்டலைட் வேலை செய்திப்ப, எங்கட வாப்பாட சட்டலை வேலை செய்யல. அட்வான்ஸ் லெவல் செய்த மகள் வந்து சொல்ற, ஸ்கூல்ல நல்ல ஒரு சார் ஒண்டிக்கிறா, வாப்பா செல்லி வேலை இல்ல, அவட்ட படிச்ச பிள்ளைல நல்ல பாஸ். அப்ப நீ அவனை கூட்டிட்டு பிரச்சனை இல்லைன்ற யாரையா? அப்ப யாரு போய் பேசுற? மகளே தான் போய் சொல்ற, சார் விஷயம் சரி, இப்ப நாங்க அங்க போ தேவை, வீட்டிலே வச்சுக்கொள்ளாம, பாப்பா பெர்மிஷன் தந்தாச்சு. உம்மா சொல்ற மகள் படிச்சிரண்டு, உம்மா டீ எல்லாம் ஊத்தி ரூம்ல போட்டு கதவை மூட்டு தான் மாற. கடைசிக்கு அவன் டாக்டர் ஆவல்ல, குடும்பமே டாக்டர் தான் போன கடைசிக்கு. நான் சொல்றேன், ஏன் வாப்ப உம்மட தலைவேலை செய்யல. குர்ஆன் பேசுது, வாப்ப உம்ம புள்ள என்ன பேசுதுன்றத வாப்பமா புரியணும். முதலாவது வாப்ப சொல்ற மகன் சொல்றாரு, வாப்ப மகன் சொல்லுது வாப்பாட்ட, யா அபதிஸ்தஅஜிர்ஹு இன்ன கைர மன் இஸ்தஅஜர்தல் கவியுல் அமீன். வாப்பா, அந்த போய் எங்க ஊருக்கு பரதேசியா வந்திருக்கிறார், எங்க ஊரை சேர்ந்தவர் அல்ல, நல்ல குவாலிட்டி வாப்பா, நல்ல நம்பிக்கையான ஒருத்தர். நம்பிக்கையா? வாப்பா கேட்டாரு, பின்ன உங்களுக்கு எவ்வளவு காலமா தெரியும் என்று சொல்லி. சரிதானே? இவர் நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லி ஒருத்தருக்கு கேரண்டி கொடுக்கறா, குறைஞ்சது ஒரு 10 வருஷமா நினைச்சுக்கணும், டீல் பண்ணிக்கணும். அப்ப மாப்புக்கு சொக்கா என்னடா இது? மாப்ப கேட்டார் எப்படின்னு சொல்லி, இல்ல வாப்பா நாங்க 20 மினிட்ஸ் தான் டீல் பண்ணினோம். எத்தனை நிமிஷம்? 20 மினிட்ஸ். அந்த 20 நிமிஷத்துல அவர் எங்களை கண்ணால ஏறெடுத்து பார்க்கல. தண்ட கண்ணை யாருக்கு பாதுகாத்துக் கொள்ளுமோ அவனை விட பெரிய ட்ரஸ்ட்வர்தி யாருமே இல்ல. ஆஹா, அப்படியா? அந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷன். யாரு ரெக்கமெண்டேஷன்? மகள்ட. மாப்பக்கு விளங்கிட்டது, இது மகள் பேசுற லாங்குவேஜ் வேற, டபுள் மீனிங்ல பேசுறா. இப்ப மாப்பா ஓப்பனா கூப்பிட்டு கேட்டார், அவரை கூப்பிட்டு, இன்னி உரீது அன் உன்கிஹக இஹ்த பனத்தைய ஹாதைனி, இந்த 2 மகள்மார்ல ஒரு மகளை உங்களுக்கு நான் நிக்காஹ் செஞ்சு தாரேன், நீங்க கல்யாணம் முடிச்சுக்கோங்க.
எந்த ஒரு வாப்பா விருப்பம் இல்ல நேரடியாக போயிட்டு எனக்கு நிக்காக செஞ்சு தாங்கன்னு சொல்றது விருப்பப்பட மாட்டாங்க. அது ஒரு லாங்குவேஜ். அப்ப இப்ப கல்யாணம் சரி, மிக அன்பா சொல்றேன், பேரண்ட்ஸுக்கு போர்ஸ்ஃபுல் மேரேஜ் இல்ல. ஆனா வாலிபின் இது பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், பாய்ஸுக்கு சொல்ற கருத்து தெரியுமா? பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங்ஸ் இல்லாம கல்யாணம் இல்ல. பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங்ஸ் இல்லாம கல்யாணம் இல்ல. பேரண்ட்ஸ் உடைய போர்ஸ்ஃபுல்லே கல்யாணம் முடிச்சேலாம், பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங் இல்லாமலும் கல்யாணம் முடிச்ச ஏதா. இந்த ரெண்டுல ஒன்றை நீங்க லாஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட லைஃப் லாஸ்ட். இதான் மார்க்கம். இதுதான் மார்க்கம். எங்களோட மார்க்கம் அழகான மார்க்கம். என்ன வளர்த்தெடுத்தேன், இந்த இடத்தை கோது வச்சேன், வாப்ப உம்மட பிளஸிங்ஸ் இல்லாம என் லைஃப் எனக்கு மூவ் பண்ணேனா. அப்ப ஐ லாஸ்ட் தட் ஒன். என் பாஸ்ட் லாஸ்ட். அப்ப என்ன உம்ம வாப்பட பலவந்தத்தில் நான் முடிச்சா என் ஃபியூச்சர் லாஸ்ட். சரிதானே? பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங் இல்லாம நீங்க முடிச்சா உங்களோட பாஸ்ட் என்னத்தை, அவங்க செஞ்ச உபகாரம், அவங்க செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க கண்ட கனவு, அவங்களோட ட்ரீம், அவங்கள்ட்ட இருந்து உங்களை பத்தி இருந்த எண்ணங்கள் எல்லாம் அப்படியே தவிடு பொடியாவிட்டது. அப்ப அது லாஸ்ட் ஆகிடும். இவங்க சொன்னதுக்கு நீங்க முடிச்சுக்கணும், உங்களோட பாஸ்ட் நினைஞ்சிடும், உங்களோட ஃபியூச்சர் நினைஞ்சிடும், லாஸ்ட் ஆகிடும். எனவே மார்க்கம் சொல்லுது இந்த ரெண்டுக்கு இடையில தான் உங்களோட நிக்காக அமையோணும், திருமணம் அமையோணும். பேரண்ட்ஸ் உடைய பிளஸிங்ஸ் தேவை. Go ahead, Mahen. Go ahead. We are with you. Allah bless you. என்று சொல்லி பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும். இன்னும் ஒன்று சொல்றேன், யூத்துக்கு மிக அன்பா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நிக்காஹ் என்பது, திருமணம் என்பது ஒரு கேர்ளுக்கும் ஒரு பாய்க்கும் இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் அல்ல. ரெண்டு ஃபேமிலி சேரப்போகுது. யார் சேரப்போகுது? ரெண்டு ஃபேமிலி. நீங்க உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் எடுத்தது போல உங்களோட வாப்பா அவருக்கு ஒரு மச்சனம் எடுக்கிறாரு. சரிதானே? என்ன எடுப்பாரு? மச்சான். உங்களோட உம்மக்கு யாரு? ஒரு மைனி. உங்களுக்கு ஒரு மாமான்றது போல உங்களோட பிரதர்மாருக்கு யாரு? ஒரு மாமா. இங்க நடக்கிற ப்ரொபோசல் வந்துட்டு கேர்ளுக்கும் பாய்க்கும் மட்டுமல்ல, யாருக்கு? ஃபேமிலிக்கு. அப்ப ஃபேமிலி ஸ்டேட்டும் பார்க்கணும். எதை பார்க்கணும்? ஃபேமிலி ஸ்டேட் பார்க்கணும். கேர்ள் நல்ல மாஷா அல்லாஹ், நீங்க எதிர்பார்க்கிற கலர் இருக்குது, அந்த வெள்ளையில அந்த கருப்பு கோடு என்ன பச்சை கோடு பைத்திக்குது, அப்படிதான் பாப்பீங்க. பச்சை கோடை இல்ல, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா மாமா யாரு? மாமா யாரு? உங்களோட வாப்பா பாப்பாரு தெரியுமா? பள்ளியில நிக்காஹ் நடக்கக்குள்ள அவரை பார்த்து மச்சான் சொல்றதுக்கு அவருக்கு என்ன கூடும்? அந்த சோசியல் ஸ்டேட்டி கூடும். அந்த சோசியல் ஸ்டேட்டி கூடும். இது என் வாப்பா ரஹ்மத்துல்லாஹி படிச்ச பாடம் நான். இது இந்த மாப்பிள்ளைக்கு சொன்னாரு, மாப்பிள்ளைக்கு பொண்ணு சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை சரி, ஆனா எனக்கு ஒரு மச்சன் இல்லைன்றாரு. அன்றைக்குத்தான் விலகிச்சது. இல்ல, கல்யாணம் என்பது தனி நபருக்கிடையில அல்ல. யாருக்கிடையில? டூ ஃபேமிலி. இன்னும் மட்டும் சொல்ல கேட்டுக்கோங்க. நீங்க நிக்காஹ் செய்ய போறீங்க, உங்களோட மகனா அல்லது நீங்க நிக்காஹ் செய்ய போறீங்க. உங்களோட வாப்பாக்கு, உங்களுக்கு வயசு 25, உங்களோட குடும்பத்தில் நீங்க மூத்த புள்ளன்னா உங்களோட வாப்பாக்கு 50 வயசு இருக்கும். அப்படித்தானே? உங்களோட குடும்பத்தில் நீங்க மூத்த புள்ள, உங்களோட வாப்பாக்கு 50 வயசு. நீங்க முடிச்ச போற வீட்டுல வந்து கடைசி புள்ள, 8வது புள்ள. அப்ப வாப்பாக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 75 வயசு இருக்கும். 75 வயசு உடைய 2 பேரு தான் இப்ப சேர போறாங்க குடும்பத்தில் தம்பதித்தா. இப்ப லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது 2 பேருக்கு என்ன செய்யும்? ஜெனரேஷன் எப்ப வரும்? இந்த அளவுக்கு நீங்க லைஃப் டிசைன் பண்ணினா மட்டும்தான் இந்த வண்டி என்ன செய்யும்?
மிக சுமூத்தா ஓடும். சும்மா கேட்கிறதே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நிக்காஹ் செஞ்சிருக்கிறாங்க. யாட மகள்? யாட மகள்? அபூபக்கர் சித்திக் உடைய மகள். அபூபக்கர் சித்திக் யார்? நபிக்கு ஃப்ரெண்ட். லைஃப் எப்படி போகும்? நீங்களும் உங்களோட வைஃபும் நெருக்கமா இருக்கிறீங்கன்னா, உங்களோட வாப்பா உங்களோட மாமா அவங்க 2 பேரும் கூட்டாளியா இருந்து எப்படி இருக்கும்? யாரோட கூட்டாளி? நான் சொல்லுவேன், ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்சக்குள்ள இந்த கடன் கொடுக்கக்குள்ள வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, வாங்கக்குள்ள செய்வாங்க. அதே மாதிரிதான் கல்யாணம் முடிச்சக்குள்ள. சுபஹானல்லாஹ், இந்த ப்ரொபோசல் நடக்கிற காலத்துல இவங்க 2 பேரும் பாராட்டுற அன்பிக்குது. யார் 2 பேரும்? இந்த 2 குடும்பமும். சும்மா சொல்லுவோமே, கல்யாணம் கொண்டு பேசிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் 2024 ஜனவரில தான் கல்யாணம், டிசம்பர்ல மேல தான் என்ன வர போகுது. இந்த மே வரைக்கும் இடையில மாற 2 பெருநாளைக்கும் என்ன செய்வாங்க சொல்லுங்களேன்? அங்குள்ள உடுப்பு இங்க போகும், இங்குள்ள உடுப்பு அங்க போகும், கல்யாணத்துக்கு மஜா, நான் சாப்பாடு அனுப்புற பெருநாளைக்கு எல்லாம் சரி. இது எல்லா கூத்து இதுவரைக்கும் தெரியுமா? கபில் டு நிக்காஹா சொன்னத்தோட எல்லாம் முடிஞ்ச. இதுக்கு போல சட்டப்படி பார்த்துக் கொள்வோம். இதுக்கு பிறகு வார பெருநாளைக்கு உடுப்பு போகாது, இதுக்கு பிறகு பெருநாளைக்கு சாப்பாடு போகாது, இதுக்கு பிறகு குடும்பம். நான் கேட்கிறேன், இது 100% இஸ்லாத்துக்கு முரணானது. கல்யாணம் நடக்கும் வரைக்கும் ஒன்று அனுப்பவானம், கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம குடும்பம். நாங்க எல்லாம் தலைகீழ தான் செய்யறது. மறுபக்கம் கடன் கொடுக்கக்குள்ள சாஃப்ட், ரிகவரிக்கு போனா மாஷா அல்லாஹ், உம்மா வாப்பா பொண்டாட்டி புள்ள எல்லாம் இழுத்து அது இனி அதுக்கு உள்ள லாங்குவேஜ் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா நான் அப்படி செஞ்சில்ல, செய்ய போறதும் இல்ல, அல்லாஹ் காப்பாத்துவானாக. அப்படி கடந்தாரு யாரும் இல்ல, அடுத்த விஷயம். ஆனா அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் கேட்டிக்கிறேன். நான் கேட்கிற இந்த லாங்குவேஜ கடன் கொடுக்கக்குள்ள கேட்கல விஷயம் முடிஞ்சு. கடனை கொடுக்கக்குள்ள தம்பி நீ நாளைக்கு மௌத்தாப்போ நான் யார்ட்டனே சண்டை பிடிச்ச விட பொண்டாட்டி சண்டை பிடிச்சேலா எழுதித்தாவே சரி ஓப்பனா கேளுங்க. நான் மௌத்தானா உணவு தந்துட்டு எந்த புள்ள என்ன திட்டும், எங்கட சொத்துல யாருக்கு கொடுத்து போய்த்தார் இவர்கிட்ட சொல்லி எனக்கு அந்த ஏச்சி வாங்கலா எழுதித்தாவே. அந்த நேரம் கசப்பா தணிக்கும், அது பிரச்சனை இல்ல. அதே மாதிரிதான் இந்த கல்யாண ப்ரொபோசல்லையும் நிக்காக செய்யக்குள்ள முதலாவது இந்த ப்ராசஸ கொண்டு வாங்க. இதை கொண்டு வராம நீங்க கல்யாணத்தை முடிச்சு கொண்டு வாழ்க்கை பூராக கஷ்டப்படுவீங்க. நான் சொல்ற ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம், ஆனா அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்கு வரணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப வாங்க, இப்ப நான் சொன்னதுக்கு ஹதீஸ் சொல்றேன். இதை சொல்லி இன்றைக்குள்ள வகுப்பு முடிப்போம், நாளைக்கு இதே தொடர வேண்டி வரும். சரி, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஒரு வளமை ஒன்று இருக்குது, உலகத்தில் ஒரு வளமை ஒன்று இருக்குது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அந்த பலமையை மக்கள் ஃபாலோ பண்றாங்க. மக்கள் திருமணம் என்று வரக்குள்ள தனக்கு விருப்பமான ஒருத்தரத்தான் முடிப்பாங்க. ஆனா தனக்கு அந்த விருப்பம் மாறத்துக்கு 4 விஷயத்தில் ஒன்று காரணமா இருக்கும். எத்தனை விஷயத்துல? 4 விஷயத்தில் ஒன்று இருக்கும். இந்த புள்ளைய நீ ஏனப்ப முடிச்சாய் என்று கேட்டா அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதுல 4 ஒன்று கட்டாயம் நீக்கும். என்னைக்கும் 4 ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சேன், பைனான்சியலி ஒரு சப்போர்ட் கிடைச்சிருந்தானே, பிகாஸ் சீஸ் ரிச், சீஸ் ரிச், பணத்துக்கு முடிப்பாங்க. அது அந்த காலத்திலிருந்து உள்ள விஷயம். கேர்ள்ட சைட்ல அவங்க தே ஆர் ரிச்ண்டா அந்த கேர்ள் மீது ஒரு முஹப்பத் வரும், அந்த கேர்ளை முடிப்பாங்க. இது மனிதனுடைய ஃபித்ரு, அதாவது இயற்கையாகவே நேச்சுரலாகவே மனிதன் அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு தன்மை, இதுக்கு முடிப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ரிச்னஸ் இருக்குது, அவங்க ரிச், நல்ல ரிச்சான ஆட்கள், ஆனா அவங்களுக்கு பணம் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும்? ஃபேமிலி ஸ்டேட் வேணும். எதுக்கு முடிப்பாங்க? ஸ்டேட். அந்த இந்த குடும்பத்தில் முடிச்சிக்கிறோம். அவங்களுக்கு பணம் தேவை, அவங்களுக்கு அழகும் தேவையில்லை,
அவங்க முடிப்பாங்க. எதுக்குன்னா மாஷா அல்லாஹ் ஃபேமிலி. எங்க முடிச்சீங்க தெரியாதா? கண் மேல வைத்திடும். கண் மேல தெரியாதா? யாரு அந்த ஃபேமிலியில? அங்கயா? இவருக்கு மேல வைத்திருக்கான். என்ன 2 பேருக்கு சொர்க்க வாஜிபான மாதிரி. அது லைஃப்ல எத்தனை பேர் எங்க மகன் எங்க கூட அவர் ஸ்கூல் போயிட்டு எந்த ஸ்கூல் தெரியாதா? ஏன்னா ஒரு ஸ்கூல் மகன் தெரியும் நான் கேட்க மாட்டேனே. அவர் அந்த ரோயல் என்றதுக்கு தெரியாதான்னு கேட்டு சொன்னாதான் ரோயல். அது மனிதன் லைஃப்ல இருக்கிற ஒரு அது குத்தம் அல்ல. அப்படித்தான் படைச்சிருக்கிறது. கல்யாணத்தில் அதை பாப்பாங்க மக்கள். நல்ல ஃபேமிலி இருக்கணும். எங்க மாமட ஃபேமிலி இப்படி இருக்கணும். அது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கதை சொல்லுவாங்கன்னா, உங்களோட மாப்பா பூவரா இருந்தா அது அல்லாஹ் உனக்கு வச்ச தலையெழுத்து. உன்னோட மாமா பூவரா இருந்தா அதோட மடத்தனம். புரியுது உங்களுக்கு? சரி. அப்ப ஒரு கூட்டம் முடிப்பாங்க செல்வத்துக்கு. வைஃப் சைட்ல நல்ல வெல்தி ஃபேமிலி எங்களுக்கு முடியும். இன்னொரு சைட் பார்ப்பாங்க நல்ல ஃபேமிலி. இன்னொருத்தர் பார்ப்பாங்க ஃபேமிலிண்டா எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல, சல்லியும் இல்ல. ஆனா மாஷா அல்லாஹ் கார்ல முன் சீட் உட்கார்ந்து புகையிடும். அப்ப அர்த்தம் என்ன? நல்ல அழகு, நல்ல பியூட்டி. அப்படி ஒரு காலனிக்கு இப்ப ஒன்றும் தேவையில்லை. உம்மா வாப்பா ஃபேமிலி பணம் ஒன்றும் தேவையில்லை. அழகா இருந்தா மட்டும் போதும். இந்த 3 பர்பஸுக்கும் உலகத்தில் கியாமத்து வரைக்கும் கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கும். சிலாக்கள் கல்யாணம் முடிச்ச பேப்பர்ல பார்த்து பிக்சரோட பேப்பர்ல பார்த்தா தேடி போனாங்க. இயற்கைக்கு முரணாக யாருக்கும் பேசல. யதார்த்தம் அப்படித்தான். நாங்க சும்மா மார்க்கத்தில் மார்க்கம் என்றது நெச்சுரலுக்கு அப்பால் பண்றது, நெச்சுரலுக்குள்ளதான் மார்க்கம். அப்ப மனுஷனோட கல்யாணம் முடிச்சக்குள்ள இந்த 3 கோசஸும் கட்டாயம் அதுக்குள்ள இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது சொன்னாங்க வந்துட்டு ஃபத்ஃபர் பிதாத்தி தீன். ஒரு பெண்ணுடைய தீனுக்காக கல்யாணம் முடி. அப்ப தீன் இருந்தா அழகு இல்லைன்னு அர்த்தம் அல்ல, தீன் இருந்து செல்வம் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. செல்வமும் இருக்குது, ரிலிஜனும் இருக்குது. செல்வமும் இருக்குது, குடும்பமும் நல்ல குடும்பம். தீனும் இருக்குது, நல்ல அழகு. முடிச்சுக்கோங்க. தீன முன்னுக்கு வச்சு அடுத்த 3 ஒன்றை செய்ய கனெக்ட் பண்ணுங்க. தீன் இல்ல, ஜீரோ. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, நீங்க சொல்லலும் இப்படி சொல்லலும். நீங்க மார்க்கத்தோட தீனோடு உள்ள மனுஷன், மாஷா அல்லாஹ் கொஞ்சம் ஸ்மார்ட். யூ ஆர் பிரேயிங் இன் தி மஸ்ஜித், யூ ஹேவ் அல்ஹம்துலில்லாஹ், யூ ஆர் சின்சியர்லி ஸ்மார்ட் இனஃப் இன் தி தீன். உங்களுக்கு பேசிக்கிற ஒரு ப்ரொபோசல் வந்து நீங்களும் விரும்பி எப்படியோ ஜீரோ. எங்களுக்கு வெளித்தோட்டத்தில் ஜீரோ, எங்களுக்கு உள்றங்க தெரியாது. அப்ப உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு, தம்பி என்னவாப்பா நீ இப்படி இருக்கிறாய், நீ அங்க முடிச்ச போறாய் என்று இவர்கிட்ட சொன்னோன்னு இவர் சொல்லுவாரு, இல்ல 3 மாசத்துல நான் ஃபுல் ஃபர்தாவா மாத்திடுவேன் அவன்டாரு. யாரைய? அப்ப அது நல்லதானே. பர்தா போட்டோண்ட முடிக்கிறத விடவும், ரிலிஜனாக இருக்கிற ஒண்ட முடிக்கிறத விடவும் உத்தர வெளியில எடுத்து ரிலிஜன் ஆக்கிறது என்ன செய்யும்? மிச்சம் நல்லதானு யார் சொல்ற? யார் சொன்ன? மாப்பிள்ள சொன்னார். அப்ப அதுக்கு அவர் ரெடி ஆகிட்டு. அதே உங்கள்கிட்ட சொன்னது போல அவர்கிட்ட சொல்ற, என்னடி உனக்கு ஒரு தாடிக்காரனே பேசுற கல்யாணம்? யார்கிட்ட சொல்ற? யார்கிட்ட? கேர்ள்கிட்ட. அவன் சொல்ற, இன்சால 3 மாசம் பாத்துக்கோயே. இப்ப நீங்க 2 பேரும் 3 மாசம் கான்ட்ராக்ட்ல தான் சேர்ந்து இருப்ப. இப்ப சொல்லுங்க, யாரு வெத்தரடி யுத்தத்துல? இப்ப யாரு வெத்துவாங்க? அதிகமான இடங்கள்ல ஃபெயிலிங் நடக்கிறத. அதெல்லாம் சொன்னாங்க, நீங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வானம், தீனுக்கு எடுக்கிறத கொத்தர முடிச்ச வானம்,
நீங்க உள்ள ஒத்தரைய முடிச்சு சேஃப் ஜோனுக்கு வந்துருங்க வாப்பா. புரியுது உங்களுக்கு சப்ஜெக்ட்? லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏண்டா பொம்பளைகளுடைய போட்டி போட்டு வெண்டவங்க யாரும் இல்ல. கல்யாணம் முடிச்ச உடனே வாழ்க்கையில வெத்தோணும்டா மனைவிட்ட தோக்கணும். மனைவிட்ட தோத்தா மட்டும் வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அதுதான் வாழ்க்கையில சீக்கிரட். அதனாலதான் பப்ளிக்கா சொல்ற சீக்கிரட். இது அப்படித்தான் யதார்த்தம். இயற்கைக்கு முரணாக யாருக்கும் பேசலாம். அதனால நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் எல்லாருக்கும் சொல்றேன், நான் விருப்பம் நீங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்களை ரிவர்ஸ் இஸ்லாத்துல மடிச்சு கல்யாணம் முடிக்கிறீங்களா, மாஷா அல்லாஹ், வெல்கம், ப்ளீஸ் வெல்கம். ஆனா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி 2 மடங்கு ஆயிக்குது. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி மடங்கு 2 மடங்கு. நான் அதை பத்தி பிறகு பேசுறேன். நான் மறந்தா நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய லைஃப்ல அப்படிப்பட்ட கல்யாணம் முடிச்சாங்க. ஒரு யூத பெண்மணி சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யூத பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ நிக்காஹ் செஞ்சு அவளோட வாழ்ந்தா. அப்ப அந்த பெண்ணோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீலிங் எப்படி இருந்துச்சு? நான் அரப்ஸ் முடிச்சாங்க கல்யாணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அரப்ஸ் மாரியத்துல் கபித்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவ அரபி அல்ல, இஜிப்சியன் கேர்ள். மொரோக்கோ அல்ல, எங்க இஜிப்சியன் கேர்ள். உங்களுக்கு அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஜிப்சியன் கேர்ளை முடிச்சாங்க. அவருக்கு அவட லைஃப் ஸ்டைல் வித்தியாசம். அவ பாலைவன லைஃபுக்கு, அவ டெசர்ட் லைஃபுக்கு அவ பழக்கப்பட்ட பெண் அல்ல. அவ கிரீன் என்வாயர்மெண்ட்ல வளர்ந்த பொம்புல. எங்க வளர்ந்தது? கிரீன் என்வாயர்மெண்ட்ல. அப்ப மதீனாவுல கிரீன் என்வாயர்மெண்ட் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை வேறையா வாழ வச்சாங்க, செப்பரேட்டா வாழ வச்சாங்க. கல்யாணம் முடிக்கிற மாதிரி அல்ல. யூ ஹேவ் டு கிவ் தி லைஃப். தட் இஸ் a big time responsibility. கம்ப்ரமைஸ் என்றது கேர்ள்ட சைடுல இல்ல. லைஃப கம்ப்ரமைஸ் பண்ணணும்ன்ற கட்டாயம் யாருக்கு இல்ல? கேர்ளுக்கு இல்ல. அப்படி ஒன்று மார்க்கத்தில் இல்ல. அவருக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதனால இப்ப இஸ்லாத்துக்குள்ள வார ஒரு பெண்ணை நீங்க முடிக்க போறீங்கன்னா யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹை. அதை புரிஞ்சுக்கோங்க. முதலாவது நீங்க புரிஞ்சு கொண்டாம முடிச்சதுக்கு பிறகு நீங்க மாட்டிக்கொண்டு இருந்ததும் இல்ல, மார்க்கமும் இல்ல, அவவும் இஸ்லாத்துட்டு போயிட்டு இப்ப ஃபேமிலி உள்ளுக்கு இப்படிப்பட்ட சிக்கல்கள் நாட்டுல. அப்படி கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இடையில நீங்க விட்டுட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையில சஃபர் பண்ணி அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப இஸ்லாத்திலிருந்து வெளியே போனாக்கள் என்று சொல்லி ஒரு யூனியன் இருப்ப. என்ன யூனியன்? இஸ்லாத்திற்கு வெளியே வந்து இஸ்லாத்திலிருந்து வெளியே போயிட்டு அவங்க ஒரு யூனியன் ஆகி இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாக்கள் இப்ப அவங்க. இதுக்கு 100% பொறுப்பு சொல்லோட முஸ்லீம்கள் தான். இஸ்லாத்துக்கு எடுக்கிறது வாழ்றது ஒன்று சொல்றேன். அன்வாண்டட் பேர்டனை தூக்கி தள்ள வச்சோம் என்ற கட்டாயம் எங்க இல்ல, இஸ்லாத்தில் இல்ல. இன்னமொத்தனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யப்படாது. உங்களோட சேஃப் ஜோன்ல இருந்து நீங்க போக கூடாது. அதான் மார்க்கம். பிளைட்ல போறாங்க, எல்லாரும் பிளைட்ல போறீங்க தானே. என்ன செய்யும்? பிளைட்ல ஒரு மெசேஜ் வரும். என்ன? இன் கேஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஆக்சிஜன் பிஃபோர் ஹெல்ப் அதர்ஸ் யூ வேர் த மாஸ்க். நீங்க இன்னமொத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முந்தி யூ ஹேவ் டு பி இன் தி சேஃப் ஜோன் ஃபர்ஸ்ட். யூ ஹேவ் டு ப்ரொடெக்ட் யுவர் லைஃப். நீங்க இன்னமொத்தர் இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்கு முந்தி உங்களை இஸ்லாத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். கடைசி எல்லாம் இல்லா போய்த்திடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செஞ்சு காட்டினாங்க. இப்படித்தான் வாழணும். அந்த பெண்ணுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? அது பேர் என்ன? சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு செப்பரேட் ட்ரீட்மெண்ட். எந்த அளவுக்கு செப்பரேட் ட்ரீட்மெண்ட்? ஸல்லல்லாஹு, நான் சொன்னேனே ஆரம்பத்தில் சொன்ன உடுப்பு, இந்த உடுப்பு தானே, உடுப்ப பொடியிலிருந்து பிரிச்சிடுமா? இந்த ஜுப்பா இப்ப காட்டின பிடிக்கும். நீங்க உடுத்திருக்கிற ஷர்ட்ட பல்ல காட்டின பிடிக்கும். வயது பிரிச்சிடலாம்.
she is living with us. உங்களுக்கும் உங்களோட வைஃபுக்கும் இடையில் உள்ள பிரிவினை வரலாம், எனக்கும் என் வைஃபுக்கு உள்ள பிரிவினை வரலாம், பொடியால தான் வரலாம் பிரிவினை, உணர்வால எமோஷனல் பிரிவினை வரையலாம். We are within touch. Whenever she raised the hand, அவட துஆவுல ஹஸ்பண்ட் நிப்பான். Whenever the husband raised the hand, husband துஆல அவ நிப்பான். இந்த பாண்ட் வரணும், இந்த பாண்ட் வரணும். சரி, எனக்கு மிச்சம் விஷயம் பேசுறதுக்கு வருகிறது, ஆனா நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சப்ஜெக்டுக்கு பேச்சு நீங்க வரேன். அப்ப நீங்க இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு அப்படி சஃபியா பின்த் ஹுயையை முடிச்சாங்க தானே, முடிச்சு ஒரு நாளும் தன்னை வைஃப் விட்டு அவங்க பிரியல. ஹஜ்ஜிலே முண்டுக்கு தான் இருந்தாங்க. இதுல உஹதுல மனைமாரோட தான், ஹந்தக்ல, தபூக்ல, ஃபத்ஹ் மக்காவுல. நீங்க இப்ப ஹந்தக்கு போங்க, இப்ப மதீனாவுக்கு போனா ஹந்தக் யுத்தம் நடந்த இடம் இருக்குது. அங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எங்க தங்கி இருந்தாங்கன்ற இடம் இப்பயும் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இப்பயும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஜேர்னியிலையும் தன்னை மனைவியை விட்டு அவங்க பிரிஞ்சு இருக்க இல்ல. எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு பாடம். எங்களுடைய லைஃப் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லாத்திலும் தொழுகையில எல்லாத்திலும் பாடம் உண்டா, அது ஒரு பாடம். குடும்பத்தோடு தான் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பெரிய பாதுகாப்பு, சேஃப் ஜோன், தன்னை லைஃபை பாதுகாக்கும். சரி, ஆனால் லைஃப்ல ஒவ்வொரு வருஷமும் 10 நாள் பிரிஞ்சிப்பாங்க. யார் விட்டும்? மனைவிமார் விட்டு 10 நாளைக்கு இல்ல, டிஸ்கனெக்டட், டோட்டல் டிஸ்கனெக்டட். அதுதான் கடைசி 10 ரம்ஜானுடைய கடைசி 10 நாட்கள் கவலிப்பாங்க. பள்ளியுள்ள தான், பள்ளியுள்ள தான் இருப்பாங்க, வெளியில. இப்ப தலையில நல்ல ஒரு சும்மா சொல்லுவோமே, நாங்க சொல்றோம் தலையில பொடுகு மாதிரி தலைய கழுகோணம். பள்ளிக்கு வெளியே தலைய போட்டாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தலைய கழுவிட்டாங்க. இதுவும் ஹதீஸ் லீக்குது. பள்ளி விட்டு வெளியே போகல. அப்ப அந்த 10 நாளைக்கு நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாரும் அவங்களோட உம்மா விட்டு போய்ச்சிருவாங்க. ஆயிஷா பேசிடுவா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா எல்லாரும் பேசிடுவாங்க. இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பொம்பளை எங்க போவா? ஜஸ்ட் யூ இமேஜ், இஸ்லாத்துக்கு வந்த பொம்பளை எங்க போவா? அவன் மார்க்கமே வானம், குடும்பமே வானம் என்று எங்க வந்திருக்கிறா? இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான். இப்ப நீங்க மெரி பண்ணிட்டீங்க. இப்ப உங்களோட மத்த வாய்ப்பு எல்லாரும் போயிட்டாங்க. அவட உமாவோட இவன் எங்க போவா? இல்ல இல்ல, நான் 10 நாள் ஏத்துக்கா போறேன், நீங்க வீட்டுக்குள்ள இருக்கோண்டா. 10 நாள் ஒரு ரூம் உள்ளுக்கு அவன் தனியா இருந்தா என்ன பிடிச்சு அவக்கு சொல்லுவோம்? உங்களோட இழத்திக்காப் அவக்கு பிரிசுனா, நீங்க 10 நாளைக்கு அவன் ஒருத்தரோட பேசுறது பிடிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ வேர்ட்ஸ் அவ பேசி ஆகணும். யாரோ ஒருத்தர் கேட்கணும். அத இதெல்லாம் ஹியூமன் நீட்ஸ். அப்ப 10 நாளைக்கு அவ பேசாம அப்படி தனியே என்ன ஆகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணாங்கடா, பெரட்டுங்க புகாரி ஷரீஃப, புகாரிய பெரட்டுங்க, இஅ்திகாஃபுடைய பாடத்துக்கு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் பள்ளி விட்டு வெளியே போக இல்ல, பள்ளி உள்ளுக்கு தான் இருந்தாங்க. சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு பள்ளிக்கே வந்துடுவாங்க. ஏண்டா அவ தனியே இருக்கிறா, அவட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்ல, எல்லாரும் எல்லா மத்த மனைவிமார்கள் எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட போய் சேர்ந்துட்டாங்க. இவ என்ன நம்பி வந்தவள், என் இஅ்திகாஃப்ல நான் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நான் அவக்கு அவவோட கழிக்க வேண்டிய நேரத்தை கழிச்சாகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொல்லுவாங்க, அந்த பெண் அவசரப்படுவா. இப்ப யாரும் சொன்னா பூட்டுக்கு போறேன், டைம் ஆச்சுது, நேரம் ஆச்சுது, நான் போறேன் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்தஅஜிலி, அவசரப்படாதே உம்மா, ஃபஇன்னி அஸ்தௌதிஉக இலல் பைத், நான் உன்னை கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரேன்.
இதுதான் இஸ்லாத்துக்கு வந்த ரிவர்ஸ் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீல் பண்ணின முறை. அதனால நீங்க கல்யாணம் முடிச்சக்குள்ள உங்களோட மனைவிட்ட தீனிக்கணும். உங்களோட மனைவிட்ட நீக்கணும். தீனுக்கு எடுக்கிறதுக்கு நீங்க முடிச்சவான வேண்டாம். நீங்க யுத்தம் செஞ்சு தப்பே இல்லை. உங்களுக்கு யாரோட கடைசிக்கு நீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ வரலாறுக்கு சொல்றதுக்கு சம்பவங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தேவையில்லை. நான் சொல்றது நீங்க கல்யாணம் முடிச்சக்குள்ள உங்களோட சேஃப் சைடுக்கு நீங்க இஸ்லாத்துல மார்க்கத்துல தீன்ல உள்ள ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சுக்கோங்க. தீன் இருக்குது, அழகும் இருக்குது, தீன் இருக்குது, பணமும் இருக்குது, தீன் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது. ஆனா நல்ல குடும்பம் தீன் இல்லண்டா சரி. இப்ப வாங்கல தீன் உண்டா என்ன? என்னங்க தீன் உண்டா யூசுப்? தீனுக்கு என்ன வரைவிலக்கணம்? What is interpretation for the deen? தீனுக்கு இன்டர்பிரேஷன் என்ன? நாங்க தீனுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய இமேஜினேஷன் வருமானா மாஷா அல்லாஹ் கால மூடி கைய மூடி இதை மூடி சொல்றேன் முழு உடம்பே மறைச்சிக்கிறான். நான் சொல்றேன் பார்ட் ஆஃப் த தீன். தட் இஸ் நாட் a complete deen. மாஷால எல்லாம் மூடிக்குது, எல்லாம் கம்ப்ளீட். இது பார்ட் ஆஃப் த தீன். சிலாக்கள் இப்ப மாஷா அல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையில அவங்கள மாதிரி தொழுகிறவங்களை காண மாட்டீங்க. சிலாக்கள் இப்பாங்க சுபாவ ஆச்சரியம். சில மக்கள் இப்பாங்க நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சில மக்களை கண்டிக்கிறேன். அவங்க உடுப்புகளை பார்த்தா இவங்க முஸ்லிமாண்டு டவுட் ஆயிக்கும். முஸ்லிமாண்டு டவுட் ஆயிக்கும். கடைசி 25 வருஷம் மண்டே தேர்ஸ்டே ஃபாஸ்டிங். உடுப்ப பார்த்தா அது எப்படிடா உடுக்கிறாங்க? இத உடுப்புல வச்சு அவங்கள பார்க்கலாம். அவங்களோட ஃபாஸ்டிங் என்ன? இப்படி சிலாக்கள் ஈப்பாங்க. நீங்க 2.5% தானே சம்பள ஜக்காத் கொடுக்குறீங்க. சிலாக்கள் ஈக்கிறாங்க மாசம் அவங்களோட ஏர்னிங்ல 25% சதகா கொடுத்துடுவாங்க. 25% சிரோனிக்கிறாங்க. இல்லாம இல்ல. இந்த நாட்டு எத்தனையோ லேடிஸ் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஹஸ்பண்ட் மௌத்தான உடனே ஹஸ்பண்ட சொத்துல இருந்து அவக்கு கிடைச்சது 8 1 12.5% கிடைச்சிச்சு. அந்த 12.5%யுமே சதக்கா கொடுத்த பெண்கள் இருக்கிறாங்க. அப்படியே அது 12.5% நீங்க நினைச்சிருக்கோம் 12 லட்சம் என்று சொல்லி somewhere about 100 millions. அப்ப தீன் என்ன? தீன் என்ன? இன்னைக்கு இஷா தொழுகையில கடைசியாக ஓதின ஆயத்துல 3 விஷயம் ஓதினாங்க. தீனுண்டா முதலாவது ஒரு பெண்ணுடைய தீன் நடக்கிறது 3 விஷயத்துல. ஒன்று وَمَرْيَمَ ابْنَةَ عِمْرَانَ الَّتِي أَحْسَنَتْ فَرْجَهَا. அவட பத்தினித்தனத்துல அவ 100% அவ பியூர். இதுல பத்தினித்தனத்துல 100% பியூர். சுவர்க்கத்தை பத்தி பெண்களை பத்தி வந்து சுவர்க்கத்து பெண்களை பத்தி லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். அந்த பெண்களை நீங்க தொன்றதுக்கு முன்னால எந்த ஒரு அந்நிய ஆணும் தொட்டில்ல. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும். எங்களுக்கு இல்ல. இப்ப நாங்கள கல்யாணம் முடிச்சாச்சு இல்லையா? அப்ப நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க. அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தான் நாங்க சொல்லணும். கல்யாணம் முடிச்சு முதலாவது நாள் வைஃப தொன்ற ராவிக்குது. ஃபர்ஸ்ட் நைட் இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட் என்ன நைட் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நைட் என்ன நைட் தெரியுமா? அன்றைக்குத்தான் ஒரு பெண்ணை என்ற கையால தொட்டிருக்கிறேன் என்ற இரவு தான் ஃபர்ஸ்ட் நைட். இல்ல இதுக்கு முந்தியும் தொட்டிக்கிறேன் இன்றைக்கும் தொன்றேன்டா அதிகம் ஒரு இரவு. ஃபர்ஸ்ட் நைட் அல்லது. கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கபருடைய ஃபர்ஸ்ட் நைட்டே மறந்துடவானும். கபருடைய ஃபர்ஸ்ட் நைட் நீக்குது சந்திக்கிறதுக்கு. ஒரு பெண்ணுடைய தீன் அளக்கிற முதலாவது அளவுகோல்
அஹ்சனத் ஃபர்ஜஹா, அவட பத்தினித்தனம், அன்டச்ட். நீங்க கடை போனீங்க உடுப்பெடுக்கிறதுக்கு, பொன் பார்க்க போனீங்க தானே, உடுப்பு வாங்க போனா பொன் பார்க்க போன தானே, பொன் பார்க்க போன கடைக்கு போனீங்க உடுப்பு வாங்குறதுக்கு. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு ஷர்ட்டும் நீக்குது, நல்ல விருப்பம் தான், நல்ல அழகாத்தான் நீக்குது, ஃபிட் ஆகுது, எல்லாம் சரி. ஆனா 25 பேர் ஏற்கனவே போட்டு பார்த்தது, 25 பேர் ஏற்கனவே போட்டு பார்த்த ஷர்ட் நல்லா விளங்குது, போட்டு பார்த்தேன்னு சொல்லி நீங்க வாங்கிட்டு வருவீங்களா? சொல்லுங்களேன். ஃபிட்டோன் ரூம்ல போயிட்டு பார்த்தா ஃபிட்டோன் ரூமுக்கே தனிச்சது. யாரோ ஒருத்தர் கலட்டி போட்டு பார்த்துட்டு கலட்டி வச்சு வைத்திருக்காரு, நீங்க எடுத்து போடுவீங்களா? புரியுதாங்க? இன்னமொத்தன் கொடுத்த உடுப்பணி கொடுக்காது போல இன்னமொத்தர் ஆன தொட்ட இன்னும் ஒரு பெண்ணை தொட்ட ஒரு மாப்பிள்ளைய பொம்பு எதிர்பார்க்க வாணும். அத்தன் அல்லாஹ் சொல்றான், அஹ்சனத் ஃபர்ஜஹா, அவள் பியோ அன்டச்ட். அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. எங்களுடைய பெண் குழந்தைகள் எல்லாம் அப்படி ஆக்கி வைப்பானாக. எங்களுக்கு தர இருக்கின்ற மனைவிமார்கள் எல்லாம் அப்படி ஆக்கி வைப்பானாக. இது முதல் குவாலிட்டி, தீன் அளக்கிறதுக்குரிய முதல் குவாலிட்டி. இரண்டாவது குவாலிட்டி என்ன தெரியுமா? வஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா. அவள்கிட்ட இரண்டாவது குவாலிட்டி, அந்த தீன் அளக்கிற இரண்டாவது குவாலிட்டி உடுப்பல்ல, உடுப்பு ஒரு பகுதி. இரண்டாவது குவாலிட்டி அல்லாஹ் சொன்னதை உண்மைப்படுத்தி வைப்பாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா அல்லாஹ் சொன்னான், பிள்ளைக்கு பாலை கொடுங்க, இல்லாட்டி தூக்கி போடுங்க தண்ணியில. அல்லாஹ் சொன்னா போட சொல்லலையா? போடுவோமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை. ஹாஜர் சொல்றா, ஏண்ட பிள்ளை அறுக்க போறீங்களா? இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சொன்னானா செய்யுங்கோ. அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லாஹ் சொன்னானா? இல்ல பர்த்டே பார்ட்டி கொண்டாடணும், இல்ல மார்க்கம் வானம் என்று சொல்லிக்குதாம் இல்லையா? மார்க்கம் வானம் பண்ணிக்குதா? நாங்க செய்ய மாட்டோம். எங்கட புள்ளேட மனசு நொந்தாலும் பிரச்சனை இல்ல, அல்லாட மனசு நோகக்கூடாது. உம்மா சொல்றா, நீங்க எல்லாம் மார்க்கம் மார்க்கம் பார்த்து கொண்டா நாங்க நீ வாழ்ந்து முடிஞ்சீண்டா அல்லாட காவல் தான். நீங்க இல்ல பொண்டாட்டி சொல்லணும், இல்ல அல்லாட தீன்ல வானம் பண்ணிக்குதா? வானம். ஒரு பெண்ணுடைய தீன அளக்கிறதுக்குரிய இரண்டாவது அளவுகோல் இது. ஒன்னு என்ன சொன்னேன்? பியோ, சுத்தம், அன்டச்ட். அன்டச்ட். இரண்டாவது அவட தீன் அளக்கிற இரண்டாவது இடம் அல்லாஹ் சொன்னானா? எஸ் டன். அதுல இரண்டாவது சாய்ஸ் இல்ல. இதுல மிச்சம் பெண்களை பத்தி மிச்சம் இருக்குது. பேசின 25 நாள் பேச வேண்டி வரும். பெண்களுடைய தஸ்தீக், பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. உங்களோட லைஃப் சுவர்க்கம். நீங்க சுவர்க்கம் போக தேவையில்லை, இங்கே சுவர்க்கம் கிடைச்சிடும். இங்கே சுவர்க்கம் கிடைச்சிடும். அந்த பெண்ணிடத்தில் அந்த 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 தஸ்தீக் இருந்தா ஹராமலால் பேணுவாங்க. எல்லாம் அல்லாஹ் ஹலால், அல்லாஹ் சொன்னானா? இல்ல வானம், எங்களுக்கு வானம் இது. We don't want. பெற்றோர்களுடைய பெரிய பொறுப்பு ஒன்றிக்குது. அந்த உணர்வோட எங்கட பிள்ளைகளை வளர்க்கணும். அல்லாஹ் சொல்றது சரி, அது கங்கல் இல்ல. அல்லாஹ் ஒரு நாளுமே எங்களுக்கு அநியாயம் செய்து எதையுமே சொல்லல, எல்லாமே பெனிஃபிட் தான். மூணாவது, அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை அடையாளப்படுத்துறதுக்கு இருக்கிற மூணாவது மெக்கானிசம், மெஷரபிள் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், வக்கானத்தின் காணித்தீன், அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை முறையா செஞ்சு வருவா. தொழுக, அன்றாடம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள், அது நாங்களும் செய்யணும், அவங்களும் செய்யணும். அது எங்களுக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, அவருக்கும் இருக்குது. குர்ஆனுடைய திலாவத்து,
அது குர்ஆன்ல இருக்கிற மட்டுமல்ல, தஸ்பீஹ்ல இருக்கிற அல்ல. லைஃப் என்ஜாய் பண்ணிடும், லைஃப் என்ஜாய் பண்ணிடும். எனவே இப்படிப்பட்ட தீன் என்றால் நீங்க நாங்க நினைக்கிற தீன் ஒரு இமேஜ் பண்ற தீன் அல்ல. இது இந்த 3 குவாலிட்டி. ஒன்று என்ன? பியூர். அல்லாஹ் அருள் செய்வானா, சுத்தம். பெண்களுக்கு சொல்றேன், தாயே, சகோதரியே, சிஸ்டர்ஸ், உங்கள்கிட்ட இந்த பியூரிட்டி வரும் என்றால் இதே பியூரிட்டி உங்களோட பரம்பரை முழுக்க வரும். இது கொண்ட சொல்லி முடிக்கிறேன். நான் சூரா யூசுப் ரொம்ப நேசிப்பேன். எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சூரா யூசுப். இன்றைக்கு ஒரு 100 உலமாக்களோட பேசுவதற்குள்ள சூரா யூசுஃபை தஃசீர் செஞ்சேன். கொஞ்ச நேரம் தஃசீர் பண்ணேன் காலையில. எனக்கு சூரா யூசுப்ல ஒரு இது வந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யங் பாய், மெச்சுவர்ட் ஆகி, ஸ்மார்ட், அழகு, ஒரு ஸ்மார்ட் பாய். வாப்ப உம்மா எங்கன்னு தெரியா. he lost everything. அவருக்கு அட்ரஸே இல்ல. he don't have address. அவரோட abandoned child-ஆ இருந்து எடுக்கப்பட்டு கிங்ட பலஸ்ல வளர்ந்து கிங்ட பலசுக்கு தான் மெச்சுவர்ட் ஆனார். அழகு. அந்த வீட்டுக்குள் இருக்கிற அந்த லேடி கிங்ட வைஃபுக்கு இந்த யூசுப் மீது ஒரு ஆசை வந்துச்சு. ஐ வாண்ட் டு டச் ஹிம் சொல்லி வராவதத்ஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா. இந்த யூசுஃபை டச் பண்ணணும். அந்த அளவுக்கு ஸ்மார்ட், அந்த அளவுக்கு ஸ்மார்ட். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமைகள் வராம காப்பாற்றுவானா என்ற அந்த நிலைமை வந்தா நாங்க பேத்த அப்பிக்கொள்வோம். அப்படியே இது ஒரு யூத்துக்கு பாடம். இத யூத்துக்கு பாடம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு அழகு. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب. கதவெல்லத்தை மூடிட்டாள். ஒரு கதவல்ல, பலஸ்ன கதவு. ஒரு எல்லா கதவை மூடி சாவி கையில. இப்ப கூப்பிட்ட பாவத்தின் பக்கம். கம் டு மீ காலத் ஹைதலக், கம் டு மீ கூப்பிட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பயத்தில் சொன்னாங்க, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாப்பானா. நடக்க இல்ல, அவர் ஓடினாரு. கதவு மூடப்பட்டீங்க. வஸ்தபக்கல் பாப், கதவு பக்கம் ஓடுறாங்க 2 பேரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாவத்தை விட்டு ஓடுறாங்க, அவ பாவத்தை தேடி ஓடுறான். இதான் வித்தியாசம். 2 பேரும் ஓடுறாங்க, கதவு மூடப்பட்டீங்க. கதவு மூடப்பட்டீங்க நல்லா தெரியும். சாவி யாட கையில இருக்குது, அந்த பெண்ட கையில இருக்குது. ஒருத்தருக்கு முள்ளுக்கு வரையலா. கதவு மூடப்பட்டீங்க. சேர் அவன் கதவை மூடி சாவியை கையில வச்சு கொண்டிருக்கிறான். யூசுஃபுக்கு தெரியும் கதவு மூடப்பட்டீங்குது. ஆனாலும் மூடப்பட்ட கதவின் பக்கமாக ஓடுறது யாட பொறுப்பு. ஓடினாங்க, கதவு துறப்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்றான், நீ வட்டியை விட்டு ஓடி வா, நான் கதவை திறந்து தாரேன். ஆனா நீ ஓடி வராத வரை திறக்க மாட்டேன். ஓண்ட பாட்டை நீ முதலாவது செய். கதவை திறந்தா ஓடினாங்க, கதவு திறப்பட்டுச்சு. இதுக்கு எத்தனையோ வரலாறு இருக்குது. இந்த ஆயத்துக்கு மிச்ச வரலாறு எழுதப்பட்டது. எப்படிப்பட்ட கராமாத்துகள் முன்னோர்களுக்கு நடந்துச்சு சொல்லி அது நடக்கணும். இயற்கை அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா, சரியப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இது நபியாக இல்லையே, இது நடந்திருக்கிற யங் ஏஜ்ல. இப்ப ஓடுறா, இப்படி ஒன்று ஓடுறா, இது யாரோ ஒருத்தர் இவரோட குடும்பத்தில் செஞ்சுக்கணும். ஜீன்ஸ்ல இல்லாத ஒன்று எங்க வரையலாம், எங்க வரையலாம். இன்புட் இல்லாம அவுட்புட் ஒன்று வரையலாம். இன்புட் ஒன்று இருந்தா தானே என்ன வரும், ஒரு அவுட்புட் வரும். அப்படித்தானே சட்டம். நீங்க ஒரு நலவொண்டு செய்யறா, நல்லா வச்சுக்கோங்க. இப்ப நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன்டா,
ஒன்றோ எந்த குடும்பத்தில் என் உம்மவோ வாப்பவோ என் அப்பவோ யாரோ ஒருத்தர் செஞ்சு துவா வைக்கணும், அல்லது எனக்கு இன்னொருத்தர் செஞ்சு துவா உண்டாயிக்கணும். இல்லாம இதனை செய்யலாம். இது ஏந்த கருத்தல், இது துவா ஹதீஸுடைய கருத்து. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் ஒன்றுமில்லை வாப்பா, ஆனா தாவத்து அபீக்கும் இப்ராஹிம், நான் உங்களோட வாப்பா இப்ராஹிமுடைய துவாண்டாங்க. அப்ப இந்த விடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறதும் யாரோ ஒருத்தர் உங்களை செஞ்ச துவா தான் இது. அப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறா யாரோ ஒருத்தர் அவருக்கு இது ஓடிக்கிற குடும்பத்துல உண்மையிலே அந்த டவுட் வந்தண்டு கிதாப் ஒன்றை திரட்டி ஏதோ பார்த்து கொண்டிருந்தேன், வேறொன்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு புகாரி ஓதிக்கிறேன், புகாரி ஷரீப் 2-3 ஓதிக்கிறேன், கிதாபா ஹதீஸ்ல ஓதி பாடம். ஆனா எல்லாம் ஞாபகத்துல நிக்காது. அன்றைக்கு வாசிக்கிற மாதிரி தான் புகாரில ஹதீஸ் வந்துச்சு. ஹதரத் மூசா, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பம்மா இப்படி ஓடிக்கிறாங்க. யார் ஓடிக்கிறாங்க? வாப்பம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா, யூசுஃபுடைய வாப்பட உம்மா, அவங்க ஓடிக்கிறாங்க. அந்த ஓடின ஓட்டத்துடைய விளைவுதான் இன்னைக்கு புள்ள ஓடுது. அன்பு